சங்கீதம் 26 12 என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். புது உடன்படிக்கை சபை நாமதான். ஒரு செம்மையான இடம் எது அப்படின்னா, நமக்குள்ளே ஆண்டவர் தங்கி இருக்கிறாரே அதுதான். ஏதோ கட்டடம் அல்ல. நாம் இந்த நாளிலே சபை கூடி வந்திருப்பது, சபையாய் கூடி வந்திருப்பது ஒரு மன ஆவியோடு, எங்களிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, தலையாகிய கிறிஸ்துவே உம்மை மகிமைப்படுத்த நீர் முந்தி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சபையாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்படி ஒரு செம்மையான இடத்திலே நாங்கள் இருக்கிறோமே, இந்த சரீரமாகிய சபையிலே நீர் வாசம் பண்ணி இதிலே நீர் தங்கி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிதான் சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை துதிக்கிறான். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாராய் திரும்பி சொல்லலாம். நான் இந்த புது பணம் இருக்குல்ல, புது பணத்தை பத்திரமா வச்சிருப்பேன், செலவு பண்ண மாட்டேன் அதிகமாக. ஏதோ அது 10 ரூபாயோ ஏதோ அதை வச்சிருந்து அது என்ன செய்வேன்னா, எனக்கு பிரியமாய் இல்லைன்னா பசங்களுக்கு அப்படிலாம் யாருக்காவது அப்படி கொடுப்பாங்க. பணம் தான், அது செலவு பண்ணால் திரும்பி வந்துடும். ஆனாலும் அது ஒரு அப்படி வைக்கிறதுல எனக்கு அது ஒரு காரியங்கள் நிறைய பேருக்கு தெரியும் அப்படி. ஆனால் அதே போல் கொஞ்ச நாள் என்னோடய பாக்கெட்டில் ஒரு பணம் தங்கி இருந்துச்சு. அது புது பணம் இல்லை, அது கிழிஞ்ச பணம். அந்த கிழிஞ்ச பணத்தை எப்படியாவது தள்ளி விட்டுறணும் யார்ட்டையாவது அப்படின்னு மனசு அப்படியே வச்சிருந்து, வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருந்தேன். அதை கொஞ்ச நாளாக நாங்கள் வேலைக்கு போகிறப்போ ஹோட்டலில் சாப்பாடு வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ ஒரு சில தாள்கள் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அந்த பணத்தோட இந்த ஒரு 20 ரூபா தான், ஒன்றும் பெரியதில்லை, அப்படி சேர்த்து அப்படி கொடுக்கலான்னு சொல்லி அந்த பணத்தை நான் அப்படி கொடுத்தேன். ஒரு பிஸியான ஹோட்டலு, வாங்கி டக்கு டக்குன்னு போடுற இடம் தான். அப்படி வாங்கி பார்த்தவர் டக்குன்னு அந்த பணத்தை பார்த்துட்டார், கிழிஞ்சி இருந்துச்சு. பார்த்துட்டு, சார் வேறு கொடுங்க, இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அது வேறு பணத்தை கொடுத்து வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ சாப்பிடும் போது கடவுள் எனக்கு ஒரு விஷயங்களை இப்படி உணர்த்துறான். ஒரு செல்லாத பொருளை நாம் சேர்த்து வைத்திருப்பது அது நமக்கு நலமல்ல. ஒரு புது தாளை, ஒரு புது பணத்தை சேர்த்து வச்சு அது நமக்கு பிரியமானவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, அப்படி தெரிஞ்சவங்களுக்கு அதை செலவு பண்ணவோ கொடுக்கவோ நமக்கு மனசு சந்தோஷம். ஆனால் ஒரு கிழிஞ்ச பணத்தை எப்படியாவது தள்ளி விட்டுடலாம் அப்படின்னா, உலகத்திலேயே பணப்புழக்கத்தில் உள்ள உலகத்திலேயே ஏற்றுக்கிறது இல்லை. நான் போன அந்த ஹோட்டல் நல்ல பிஸியான ஒரு ஹோட்டல். 20 ரூபாங்கிறது அதெல்லாம் ஒரு செய்தியே இல்லைங்க. ஆனாலும் அந்த மனுஷன் அந்த பணத்தை பார்த்து இது செல்லாதுங்க அப்படின்னு திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டார். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஓடுறோம், வர்றோம், எல்லாம் சொல்கிறோம், செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பிரியப்படுகிறாரா? நம்மை அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரா? நம்ம இப்படி ஒட்டுமொத்தமாய் சபையாய் கூடி வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சபையாய் கூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறவராய், அதிலே அவர் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறாரா? இல்லை செல்லாத ஒரு காசை அப்படி கூட்டத்தோடு அப்படி நம்ம கொடுக்க வர்றோமா? நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாய் கணக்கு கொடுக்குறவர்களா இருக்கும். என்னை பார்த்து ஆண்டவர் ஆழமாய் பேசின வார்த்தை. தேவனுடைய மனசு என்ன சொல்லுது, ஆண்டவர் நம்ம என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே,
கோழி தன் குஞ்சுகளை தன் சிறையில் கீழே கூட்டி சேர்த்து கொள்ள வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனமில்லாமல் போயிற்று. இந்த வாழ்க்கையில தேவன் விரும்புகிற ஆண்டவருடைய மனசை புரிந்து கொள்வதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை, வேற எதுவுமே இல்லை. தேவன் கொடுத்திருக்கிற கிஃப்டை நான் பெருசா அப்படி ஆண்டவர்கிட்ட காட்டுறது அப்படி இல்லை. அவர் கொடுத்துருக்கிற கிருபையை அவருக்கு போய் பெருசா அப்படி காட்டுறதுலாம் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க ஆண்டவர். ஆண்டவரே, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க, இதோ தனியாய் நான் வந்திருக்கிறேன், என்னுடைய சரீரத்திலே சபையாய் நான் என்னை அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன், என்னுடைய இருதயத்திலே தங்கி இருந்து வாசம் பண்ண விரும்புகிற தெய்வமே, என் தகப்பனே, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் வாழ்கிற வாழ்க்கை உமக்கு பிரியம்தானா, இது செல்லுமா, இல்லை கூட்டத்தோடு ஏதோ சபையில் இருக்கிறேன், ஏதோ கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் இருக்கிற, ஏதோ ஒன்று சீனியாரிட்டியில் இருக்கிற, ஏதோ ஒன்று சொல்லி அதுக்குள்ளே ஒளிஞ்சி நான் என்னை உமக்கு நிறைய செல்ல வைக்க விரும்புகிறேனா? இல்லை. ஆண்டவருடைய மனதை சந்தோஷப்படுத்துறவர்களாய் நாம் இருக்கணும். அவர் சொல்லுகிற விஷயம், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறையிலே கூட்டி சேர்த்து அப்படி எப்படி சேர்த்து கொள்ளுமோ அப்படி உங்களை சேர்த்து கொள்ள எத்தனையோ தரம் நான் மனசார்ந்தேன். உங்களுக்கு என்னுடைய வார்த்தையை கேட்டு எனக்குள்ளே வந்து அண்டி பிழைக்க உங்களுக்கு மனசு இல்லாத இருக்குன்னு சொன்னார். 39ஆம் வசனத்தில், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இயேசு கிறிஸ்து, ஆண்டவருடைய நாமத்திலே வருகிற கிறிஸ்து அப்படின்னு நீ ஸ்தோத்தரிக்காத பட்சத்தில், உன் வாழ்க்கையிலே அவருடைய நாமத்தை வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத பட்சத்தில் என்னை நீ பார்க்க மாட்ட. நீ எல்லா தடையும் பார்ப்ப, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, நான் இருக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி நான் பிரியப்படும்படிக்கு மாற்றிக்கொள், அப்பொழுது நீ என்னை கண்டடைவாய். ஆண்டவர் தான் சொல்றார். அவர் மாத்திரமே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர் தேவனிடத்திலிருந்து எனக்காய் பூமிக்கு வந்தவர். பேதுரு கண்ட வெளிப்பாடு போல எந்த மனுஷன் காண்கிறானோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் அப்படி சொல்லிதான் அப்படியே வர்றாங்க. 24ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் அவர்களோடு இடைப்படுறாங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். தேவாலயத்தில் உள்ள கட்டடங்களை இயேசுவினிடத்தில் காண்பிக்கும்படி சீசர்கள் வந்தாங்க. கட்டடத்தோட டிசைன், கட்டடத்தோட அளவு, தேவாலயம், சபை, இந்த கட்டிடம் சீசர்கள் புரியல, விஷயம் புரியல, இயேசுவோட மனசு புரியல. நாமும் புரியாமல் இந்த கட்டடத்துக்குள்ளே இதுதான் சபைன்னு உட்காந்துட முடியும்? இல்லை, ஆண்டவர் விரும்புறது ஒருபோதும் இல்லை. நான் தான் சபை, நாம தான் சபை. இது உள்ளே ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். அப்படி அவர்கள் காண்பிக்க இயேசுவினிடத்தில் வந்தபோது இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. கட்டடங்கள் எல்லாம் இடிஞ்சு போயிடும். அவங்க கட்டடத்தை காட்டுறதுக்கு அவங்களுக்கு அதுல சந்தோஷமும் அப்படி மனசா இருந்து ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. இது இல்லை காரியம் அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு சொல்றதுக்கு இந்த காரியத்தை இப்படி அதை அற்பமாய் அப்படி காட்டிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு. பின்பு அவர் ஒலிவை மலை மேல் உட்கார்ந்திருக்கையில், ஆண்டவர் அவங்க உட்கார்ந்திருக்கும் போது சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இந்த கட்டடம் எப்போ இடிஞ்சு விழும் ஆண்டவரே? தேவாலயம் எப்போது இடியும் கேட்கிறாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இப்படியே நீங்க கட்டடத்தையும் காரியத்தையும் குறிச்சு இப்படி இருந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை வஞ்சித்துருவான் மனுஷன். நீங்க வஞ்சிக்கப்பட்டு போவீங்க. மனுஷன் வெளியில இருந்து அல்ல, உங்களுடைய மனசே உங்களை வஞ்சித்துரும். நான் அங்க இல்லை. அப்படி ஆண்டவர் சொல்லி இந்த காரியங்கள் எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டே வராங்க.
ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. அதிகமான மெஜாரிட்டி அநேகம் பேர் வருவாங்க, அநேகரை வஞ்சித்துருவாங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காடாதபடி எச்சரிக்கையா இருங்க. கலங்காதீங்க, ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆண்டவர் சொல்றார். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இந்த பகை மாத்திரம் நமக்கு இருக்கா? இயேசுவின் நாமத்தினாலே மாத்திரம்தான் இந்த ஜனங்கள் எல்லாம் என்னை பகைக்கிறாங்க. தெருவில், வேலை செய்கிற இடத்துல, எங்கே பார்த்தாலும் நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுனால தான் மட்டும்தான் என்னை பகைக்கிறாங்க. மற்றபடி எந்த ஒரு காரியமும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆனஸ்டான ஒரு காரியம் இருக்கா? ஆண்டவர் இதிலே சம்பளத்தம். நம்ம கையின் விதை, நம்ம செய்கிறது எல்லாத்தையும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையின்படி நம்ம நிறைய பேர் அப்படி நம்ம பகைக்கிறாங்க. அது இல்லை. ஆண்டவர் நிமித்தம், என் நிமித்தம் உங்களை அப்படி பொய்யாய் குற்றச்சாட்டுனா நீங்கள் பாக்கியவானா இருங்க. உங்கள் பலம் இங்கே இல்லை, நீங்கள் அங்கே வந்து கணக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படிதான் சொல்கிறாங்க இங்கே. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை காரியங்கள் வரும்போது அநேகர் இடர்கள் அடைஞ்சிடுவாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து, காரியங்கள்லாம் பார்த்து அநேகர் ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிடுவாங்க. அவங்களுக்கு இடர்கள் அடைஞ்சிடுவாங்க. யார் நிமித்தம்னா இயேசுவின் நிமித்தம் இடர்கள் அடைஞ்சிடுவாங்க. ஆண்டவர் என் நிமித்தம் இடர்கள் அடையாத இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்கிறார். அப்படி இடர்கள் அடையாத ஒரு வாழ்க்கை. மார்த்தாலும் மரியாலும் ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருக்கும் போது அவருடைய அன்புக்காய் காத்திருந்த அவருடைய பாதத்தில் இருந்த ஒரு சகோதரி, அவரை கவனிக்க வேண்டும் அப்படின்னு பணிவிடையில் ஈடுபட்ட ஒரு சகோதரி. அந்த பணிவிடையில் ஈடுபட்ட சகோதரி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு இது கவலை இல்லையா? உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்களே, நான் இப்படி தனியாக கஷ்டப்படுறேனே. அவருடைய விரல் நீட்டலும் காரியங்களும் உண்டாகும். ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள, எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து உங்கள் மனசை நான் புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, அதுதான் எனக்கு தூரமாக இருக்குது, பாக்கி எல்லாம் எனக்கு கிட்ட தான் இருக்குது, அதை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய மனசை அப்படி பார்க்கும்படிக்கு அப்படி வரணும். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பாருங்க. மெஜாரிட்டியான தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, புதுசாக வருவாங்க, இயேசுவை காண்பிக்க வருவாங்க. அதனாலே அநேகர் வஞ்சித்து போயிடுவாங்க. இதுதான், இது இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ, இதுவும் சரியாக தான் இருக்குது, இதுவும் சரியாக தான் இருக்குது. ஒரு டிசைன் பண்ணுற ஒரு ஆவி இருக்காது, ஆண்டவர் எடுத்துருவாங்க. வஞ்சிக்கிற கொடிய ஆவியை ஆண்டவர் அப்படி ரோமர் 1:21 வாசிக்கிறது போல அவர்களை தேவனை எல்லாம் தெரியும், ஆனால் அவருடைய சிந்தனையும் அவருடைய இருதயமும் அவருடைய வீணராக்கிடும். ஒரு உணர்வு இல்லாமல், ஒரு சென்ஸ் இல்லாத, தேவன் இருக்கிற ஆவியினால் நடத்தப்படாத ஒரு வாழ்க்கை அப்படி போயிடும். அநேக தீர்க்க தரிசிகளுக்கு அப்படி போணுச்சு, யோனாவுக்கு அப்படி போணுச்சு, பீலையாமுக்கு அப்படி போணுச்சு, கேயாசிக்கு அப்படி போணுச்சு. அப்படிலாம் ஒருபோதும் போகாதபடிக்கு தேவனுடைய காரியங்களை எல்லாரும் அப்படி அப்படி வரணும். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாங்க. அக்கிரமம் மிகுதியாவதுனால் அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகும். இதனால் நடக்கிறதுனால என்ன ஆகும்? ஆண்டவரே, அன்பு இருக்காது. மற்ற எல்லாம் இருக்கும். மனுஷிக்கு அன்பு இருக்கும், அவங்க நல்லது செஞ்சால் ஏற்றுப்போம், அவங்க கெட்டது செஞ்சால் அவங்கள பகைப்போம். இந்த அன்பு இருக்கும். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு, ரோமரில் வாசிக்கிறது போல ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்பு அந்த நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகாது. வஞ்சிக்கிற ஒரு சூழ்நிலை காரியங்கள் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படி ஒன்றும் ஆகாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அக்கிரமம் மிகுதியாவதினால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருடைய அன்பிலே முடிவு பரியந்தம், பவுல் அப்போஸ்தலன் அப்படி ஒரு முடிவு பரியந்தம் அன்பிலே அப்படி நிலைத்திருந்தார். அவர் எவ்வளோ மெரிட்டில் இருந்தாலும் தேவனுடைய அந்த விசுவாசத்தையும் அன்பையும் பார்க்கும்போது நான் ஒன்றுமில்லை என்று வந்தார். அவர் ஒரு அந்த காலங்களில் முடிக்கும் போது நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஒரு போராட்டம், நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்ல, ஓட்டத்தை நான் முடிச்சுக்கிறேன், ஒரு விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு அவர் அடிப்படையாக அவர் தெரிந்து விட்டது என்னன்னா, ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுது, அது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அது மாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் வஞ்சிக்கப்படுகிறவர்களாய், விழுந்து போகிறவர்களாய், தேவனுடைய மனசை இப்படி புரிந்து கொள்ளாதவர்களாய், அப்படி கூட்டி சேர்க்க மனதாக இருக்கிற அந்த மனசை புரிந்து கொள்ளாதவர்களாய், எதுலையோ சந்தோஷமாக இருந்து
நம்ம செல்லாத ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு நேராக செல்ல வச்சிடலான்னு நம்ம நினச்சிட்டு போவோம். ஆகாது. ஆழமாய் ஆண்டவர் உட்கார்ந்து நம்ம மனம் திரும்பும்படிக்கு தேவன் தொடர்ந்து நம்மளோடு கூட பேசுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம். தொடர்ந்து நம்ம கேட்ட வார்த்தை தான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பவுலும் பர்னபாவும் அநேக சுவிசேஷத்தை ஆண்டவர் குறித்து அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க. 44 அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த பட்டணத்தில் உள்ளவங்க எல்லாமே தேவனுடைய வசனத்தை கேட்கும்படிக்கு பவுலும் பர்னபாவும் பேசுகிற வார்த்தையை கேட்கும்படிக்கு கூடி வர்றாங்க. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபொழுது பொறாமையினால் நிறைந்து சாத்தான் யூதர்கள் அப்படின்னு அந்த யூதர்களை சொல்றது என்னன்னா, எங்களுக்கு எல்லாரையும் தெரியும், ஆனால் இயேசு மட்டும் அறியாதவர்கள். புது உடன்படிக்கை துவக்க வந்த மத்தியஸ்தராக இருக்கிற அந்த நீதிபரராக இருக்கிற கிறிஸ்துவை ஆவியினால் கண்டுகொள்ளாம மாம்சமாய் கண்டுகொண்டு தேவனை மாத்திரம் விட்டுட்டு பாக்கி எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நியாயப்பிரமாண நீதிகளிலே தேவாலயத்திலே பிரியமாய் அப்படி இருக்கிற ஒரு சில கூட்டங்கள் என்ன செய்கிறாங்க, ஜனக்கூட்டங்களை கண்டு பொறாமையினால் இறங்கிக்கிறாங்க. சாத்தான் தேவனுடைய வழிகளிலே நடக்கிற மனுஷனை பார்த்து பொறாமைப்படுகிறான். அவனை எப்படியாவது அவனை மடக்கி போடணும். யோபுவை சாத்தான் கண் வைத்தது போல அப்படியே காரியங்கள் எல்லாத்தையும் அப்படி தேவனுடைய பர்மிஷன் இல்லாமல் நமக்கு ஒன்றும் நடக்காது. அதை போய் கேட்டு அவனோட வழிகளை திறந்து விட்டு விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வருது. ஆனால் விசுவாசித்து வாழ்கிறவருக்கு ரெட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க போகிறார் அப்படிங்கிறது சாத்தானுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அந்த தடவை வந்திருக்க மாட்டான். அப்படிதான் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இந்த சாத்தான் போல பொறாமையினா நிறைந்து பவுலால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிராய் பேசி சத்தியத்திற்கு எதிராய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்படி அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படி எழும்பி வஞ்சிப்பாங்க. நாம் ஜாக்கிரதையாக இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே கேட்டு மனம் திரும்பி அவரை பின்பற்றுவதாக இருக்கணும். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. நீங்களோ அதை தள்ளி அதை கேட்க உங்களுக்கு மனசு இல்லை. சுவிசேஷம் உங்களுக்காக தான் வந்துச்சு. அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான், பாத்திரவான்கள் அவர்கள் தான். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது புறஜாதியாய் பாவிகளும் துரோகிகளுமாய் அக்கிரக்காரமா அப்படி இருந்த நமக்கு அந்த காரியங்களுக்கு கொடுக்கப்பட்டு கிஃப்ட் தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அதை பெருசாக பார்த்தா தான் நமக்கு சந்தோஷம். அது அன்பினால் தோக்கப்பட்டு விசுவாசத்தினால் நடத்தப்படுது. உங்களுக்கு சொல்ல வேண்டியது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரவாய் தீர்த்து கொள்ளுகிறபடியால் இதோ நாங்கள் புறஜாதியரத்தில் பேசுகிறோம். நீங்கள் அதை நித்திய ஜீவனை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு சில விஷயத்தை டிசைன் பண்ணிட்டீங்க. இதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனசு இல்லை. இந்த வார்த்தையை தள்ளுறீங்க, இயேசுவை தள்ளுறீங்க, அதனால எங்களையும் தள்ளுறீங்க. அப்படி நீங்களே ஒரு தீர்மானம் பண்ணதுனால நாங்கள் புறஜாதியரிடத்தில் இந்த சத்திய வார்த்தையை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நீர் பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாய் இருக்கும்படி, அதாவது உலகத்தில் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி கேட்டு பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிக்கப்படும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைத்தேன் என்கிற வேத வசனத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம். உங்களுக்கு உலகத்திற்கு நான் ஒளியாக வச்சிருக்கிறேன். ஒளி என்னைக்கு மறைஞ்சிருக்காது. அது எப்போதும் பிரைட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அது இன்னொருத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இருளில் நடக்கிறவங்க அதை பயன்படுத்திப்பாங்க. அப்படி புறஜாதி இடத்தில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 48 புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஒரு கூட்டம் மத்தியில் நம்ம கேட்டது போல அவர்தான் தேவனுடைய நாமத்தினால் வருகிறவர், மகிமைப்படத்தக்கவர், அவர் மாத்திரமே பாத்திரவான் அப்படின்னு சந்தோஷப்படுகிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்துறாங்க. கர்த்தருடைய வசனம்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க, தேவனை மகிமைப்படுத்துறாங்க. எப்படி அப்படின்னா வாயினால் அல்ல, நம்முடைய வாழ்க்கையினால் வாழ்ந்து. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறாங்க. ஏதோ ஏட்டு சுரைக்காய் போல இல்லை, இது உள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை வாழும்படிக்கு தேவன் வசனத்தினால் அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் பேசுகிறார். அப்படி மகிமைப்படுத்துகிறாங்க.
நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அதை ஒரு கூட்டம் அபாத்திரமா எண்ணுது, ஒரு கூட்டம் அதை விசுவாசித்து சந்தோஷப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுது. அப்படி இருக்கிறவங்க தான் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சந்தோஷமாய் தைரியமாய் யூதர்களுக்கு பதில் சொல்றார். நாமும் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறோமா? இல்லை நம்மளுடைய அன்பு அப்படியே தணிஞ்சு போதா? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவானுங்கிற வார்த்தைக்கு நான் என்னை கமிட் பண்ணுறேனா? ஆண்டவருடைய மனசை புரிந்து கொள்கிறவனா நான் இருக்கிறேனா? இல்லை நான் செய்கிற ஒரு ஏதோ சின்ன சின்ன நீதியினால், என்னுடைய பாரம்பரியத்தினால், என்னுடைய பேக்ரவுண்ட்னால் பிள்ளைங்கள்லாம் அப்படிலாம் நினச்சிருந்தா எல்லாம் தப்பாக அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. தனிப்பட்ட முறையில் தேவனை அறிந்து கொள்ளணும். நான் நல்ல சபையில் இருக்கிறேன், ரட்சிக்கப்பட முடியவே முடியாது, நிச்சயமாக முடியாது. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? என்னுடைய இருதயத்திலே தேவன் தங்கி இருக்கு வாசம் பண்ண விரும்புகிறாரே, அது எப்படி இருக்கு? இந்த கட்டடத்தில் அல்ல, நான் அப்படி தங்கி இருக்கிற ஒரு ஆலயமாக என்னை தெரிந்து கொண்டாரே ஆண்டவர். இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமான வாழ்க்கை. இதுக்கு நான் எப்படி என்னை கமிட் பண்ணுறேன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் எப்படி செவி கொடுக்குறேன்? அவர் என்னோடு கூட எப்படி இடைப்படுகிறார்? இது எல்லாத்தையும் பார்க்கும்படிக்கு தான் அப்போஸ்தலன் நமக்கு ஒரு நல்ல விளக்கத்தை ஆண்டவர் அப்படி சொல்கிறார். இன்னொரு வார்த்தை நான் காட்டு, ரோமர் 12ஆம் அதிகாரம். ஒன்றாம் வசனத்தில் அப்படி இருக்க சகோதரரே, எப்படி இருக்குன்னா மேலே நம்ம வாசிக்கிறது போல, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காயும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் அப்படிங்கிற வசனம் அப்படி இருக்கிறதுனால, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை. சபை கட்டடத்தை அல்ல. இந்த சீசர்கள் ஆண்டவர் சொன்னது போல, இந்த கட்டடத்தை இடிச்சா என்ன ஆகும்? இந்த கட்டடம் இடிஞ்சிருமா? இந்த கட்டடம் இடியாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஆண்டவர் அவர் மனசை அப்படி புரிய வைக்க விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியல. எது வரைக்கும் புரியல அப்படின்னா, அவருடைய ஆவி அவருக்குள்ளே வர்ற வரைக்கும் புரியல. நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார் ஆண்டவர். நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் புரிந்து கொண்டு அவருடைய மனசை சந்தோஷப்படுத்துறவர்களாக இருக்கணும். இந்த பூமிக்கு ஒத்தவசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியதுனாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்க. ஒரு ஆவியினால் ஒரு பகுத்தறிகிற ஒரு டிசைன் பண்ணுற ஒரு சென்ஸுக்கு வாங்க. ஏதோ பார்க்குறது தான் சரி, இது பார்க்குறது தான் சரி அப்படின்னு வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேசுகிறாங்களோ அதில் நீங்கள் ஸ்டாண்டாக இருங்க. அதில் நீங்கள் அப்படி நல்லபடியாக இருங்க. எவனாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம். தேவன் அவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவுபடியே தெளிந்த எண்ணம் அப்படின்னு பேசிட்டு 9ஆம் வசனத்தில் உங்கள் அன்பு மாயம் இல்லாது இருப்பதாக, மாயமற்றதாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் அப்படியே சொல்லிட்டே வராங்க. 18ஆம் வசனத்தில் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்க. ஆண்டவர் இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு இளைப்பாறுதலையும் தர வந்த தெய்வம். அது எப்போ நமக்கு தங்கி இருக்கும் அப்படின்னா, அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அந்த அன்பிலே நிலைத்திருந்தால் மாத்திரம்தான். இல்லைன்னா நமக்கு இந்த வாழ்க்கை ஒர்க் அவுட் ஆகாது. அப்போஸ்தலன் பவுல் இதே கொரிந்து சபைக்கு பேசும்போது ஒரு வார்த்தை ஞாபகம் சொல்லு. சபைக்கு பேசுகிறப்போ ரோமருக்கு பேசுகிறப்போ, ரோமர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் அந்த 2ஆம் வசனத்தில் அநேக காரியங்கள் சொல்கிறாங்க. தேவதயவு நீ குணப்படப்படிக்கு உனக்கு ஏவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பொறுமையும் நீ ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணக்கூடாது. எல்லா காரியத்தையும் பார்த்து அப்படி சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்க. மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரே, அப்படி நீங்கள் தேடுங்க. அந்த மகிமையும் கனமும் அழியாமல் யார் அப்படின்னா கிறிஸ்து இயேசு தான். அவருக்குள்ளே இருக்குது நித்திய ஜீவன். பிதாவாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டே வரும்பொழுது 24ஆம் வசனத்தை துக்கமாய் ஒரு வார்த்தை இங்கே எழுதுகிறார். தேவனுடைய நாமம் புறஜாதிக்குள்ளே உங்கள் மூலியமாய் தூசிக்கப்படுகிறதே. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க, ஆனால் வாடுற வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல சாட்சி இல்லையே. வாழுகிற பகுதியிலே உங்கள் வாழ்க்கை நாறுதே. ஆழமான வார்த்தை போடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க குறித்து நல்ல சாட்சி சொல்ல முடியலையே. சபைக்கு போறாங்களா இவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போஸ்தலன் அப்படி மனசை அப்படி கஷ்டப்படுத்தி ஒரு வார்த்தை சொல்றாங்க.
தேவனுடைய நாமம் புறஜாதிக்குள்ளே உங்கள் மூலியமாய் தூசிக்கப்படுது. ஆண்டவர் நம்ம மூலியமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்பினார். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு போன வாரம் கூட கேட்டப்ப எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மூலியமாய் நீர் மகிமைப்பட விரும்புகிறீர் ஆண்டவரே. எங்கள் மூலியமாய் ஒரு வாசனையாய் நற்கந்தமாய் நீங்க விரும்புறீங்க. அதை நான் அப்படி தொலைச்சிடக்கூடாது. புறஜாதியருக்கு என்னுடைய வாழ்க்கையை காண்பிக்கும்படிக்கு ஒரு ஒரு ஜீவனை எனக்கு தந்திருக்கிறீங்க. அதை நான் பார்த்து நிலைச்சிருக்கணும். அது நிலைக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்களுடைய அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்பிலே என்னை காத்துக்கொள்கிறவனாய், அதனாலே விசுவாசத்தை நான் பெருக்கிறவனாய், உமக்கு கணக்கு கொடுக்கணுமேங்கிற ஒரு தெய்வ பயத்தோடு தொடர்ந்து உமக்கு முன்பாய் ஆனஸ்டாய் நேர்மையாய் நான் இப்படி தான் இருக்கிற ஆண்டவரேன்னு வருகிறவனாய், அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டு எடுபடாத ஒரு காரியத்தை தெரிந்து கொள்கிறவனாய். எனக்கு அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அவர்தான் அப்படி தேவனிடத்தில் வந்து இது எல்லா காரியத்தையும் ஜெயிக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார். அப்படிதான் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பொறுப்பெடுக்க விரும்புகிறாங்க. இது படிக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வருது, அதை மட்டும் காமிச்சிட்டு போயிடுறேன். நமக்கு பார்த்த 1 பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் தேவனை, புறஜாதியார்னா ஏதோ அப்படிலாம் பார்க்க வேணாம், தேவனை அறியாதவங்க, அவ்வளோதான். ஆண்டவருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைச்சிருக்கு, நான் பாக்கியவானா இருக்கிற, அதை பயன்படுத்தி கொள்ளாத ஒரு சில கூட்டத்தை பார்த்தோம்ல, யூதர்கள் கூட்டம். நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாக எண்ணி அவர்கள் ஓரமாக ஒதுக்கி இதுக்குள்ளே தான் வாழ்க்கை இருக்குன்னு அவருடைய ஆண்டவரை தொலைச்சிட்டாங்க. ஆனால் சம்பந்தமில்லாத, கிடைக்க பாக்கியமில்லாத ஒரு ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வாழ்க்கை அப்படி சுவிசேஷமாய் வார்த்தை வருது. அதை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறாங்க. அவர்கள் விசுவாசித்தாங்க, அவர்கள் தான் நித்திய அந்த ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை சந்தோஷப்படுத்துறாங்க. அப்படி புறஜாதியர் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியலை கண்டு, ஒரு நற்கிரியை, ஒரு விசுவாசமான வாழ்க்கை, தேவனிடத்தில் நாம் வைத்திருக்கிறோமே அன்பு, அந்த அன்பு விசுவாசமான வாழ்க்கையை தொடர்ந்து அவரை புரிந்து கொள்ளும்படிக்கு நடத்துது. அப்போஸ்தலன் பவுலை நடத்தினது போல அந்த அன்பு நம்ம எப்படி நடத்துது. ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் போய் அதிகமாய் அன்பு கூர்ந்தால் அப்படிங்கும்போது அவர் நற்கிரியைன்னு போட்டிருக்கு. எவ்வளோ நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவளிடத்தில் அதிகமாய் அன்பு கூறும்போது ஒரு நற்கிரியை தேவனிடத்தில் செய்கிறாங்க. அந்த நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பு நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவருக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுற சந்திப்பு நாள். அப்படின்னா 2 விஷயம், ஒன்று ஆண்டவர் வரணும், இல்லைன்னா நான் சாகணும். அப்படி புறஜாதியர் நம்மளை பார்க்குற எல்லாரும் தேவனை சந்திக்கும் போது, ஓ இவர்களும் கிறிஸ்துவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்களே, பழைய வாழ்க்கையை எல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவுக்கு என்று அவருடைய அன்பினால் நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களே, பரிசுத்தவான்களின் வரவு தேவனுக்கு மகிமையா இருக்கு, பரிசுத்தவான்களின் மறைவு தேவனுடைய நாமத்திற்கு மகிமையா இருக்கு, அதாவது அவர்களை சந்தோஷப்படுத்துது. இப்படி முடிவு பரியந்தம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்து நம்மை அவரை போல மாற்றுவார் அப்படிங்கிறதுல நாம் ஆழமான விசுவாசத்தோடு தொடர்ந்து வரணும். ஆண்டவர் அப்படிதான் நம்மை நடத்துறாங்க. ஒரு நற்கிரியை நமக்கு உள்ளே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். அது நம்ம கேட்டது போல அது நம்மை வஞ்சிக்கப்படாதபடிக்கு, நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, முடிவு பரியந்தம் அன்பிலே நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவானுங்கிறது வார்த்தைப்படி தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்வோம். தேவன் தாமே தொடர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அப்படிதான் அங்கே சொல்றாங்க. தேவனை மகிமைப்படுத்தும்படி, ஆண்டவரை பார்க்கும்படிக்கு, ஓ தேவனை இவங்க மகிமைப்படுத்துறாங்களே அப்படின்னா எல்லாரும் அப்படி தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒரு வாழ்க்கையை புறஜாதியார் மத்தியிலே நம்ம காண்பிக்கிறோமா? இல்லை என்னுடைய வாழ்க்கை, நான் புறஜாதியார் மத்தியிலே அப்படி தூசிக்கப்படுகிறேன்னு பவுல் அப்போஸ்தலன் சொன்ன போல நம்ம வாழ்க்கை இருக்கா? நாம தான் நம்ம கேட்டு பார்த்து ஆண்டவருக்குள்ளே நம்ம தைரியமாய் சந்தோஷமாய் வாழும்படிக்கு அவருடைய பரிசுத்தாவின் துணையை தந்து ஆண்டவர் நமக்கு அந்த கிருபை தருவாங்க என்று என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். ஆமாம். ஆண்டவர் கொடுத்த நாளுக்காய் நானும் நன்றி செலுத்துகிறேன். மெய்யாகவே நாம் கேட்டது போல மத்தேயு 24
13 இப்படி 12 இப்படி படித்தோம். அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவனுடைய வார்த்தைகளுக்காக நானும் என்னுடைய விசுவாச நம்பிக்கை இப்படி சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் முடிவு பரிந்தும், அதாவது நான் இப்படி காலையில் இப்படி யோசித்தேன். ஒரு சிலருக்கு நம்ம போன மாதத்தில் கேட்டது போல் 3 தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தம், தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். அதுபோல் நமக்கு அநேக தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கு 1 தாளந்து, ஒருவருக்கு 2 தாளந்து, ஒருவருக்கு 5 தாளந்து. ஒரு சிலருக்கு தாளந்தே கிடையாது. நான் லாசரு அப்படி தான் யோசிப்பேன். லாசருக்கு ஆண்டவர் என்ன தாளந்து கொடுத்தவரோ தெரியல. ஆனால் பூமியிலே வாழ்நாளெல்லாம் அந்த லாசரு தன்னுடைய இல்லாமையிலையும் வறுமையிலையும் பசியிலையும் அந்த பணக்காரன் வீட்டு வாசல் படியிலே படுத்திருந்தாலும் குறை சொல்லாமல் முறுமுறுக்காமல் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன்னுடைய மனதார அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பார். நிச்சயமாக அந்த மாடி வீட்டுக்காரன் அவர் பார்த்துருக்க மாட்டார். பசிச்சிருக்கோம், அவர் எதிர்பார்த்துருப்பார். இயற்கையாக காரியங்கள் மனசில் வந்திருக்கும். ஆனால் அது குறித்து அவர் முறுமுறுத்திருக்க மாட்டார். ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம் நான் முடிவு பரிந்தும், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையிலே நான் ஆரம்பத்திலேயே கொண்டிருந்த அந்த நம்பிக்கையிலேயே முடிவு பரிந்தும் நான் ஆண்டவர் நிற்கிறேனா. ஆண்டவர் சாத்தான் யோபை பார்த்து சொன்னார், என்னுடைய தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லையே. அந்த சராசரங்களிலே ஆண்டவர் பார்த்து அதிசயப்பட்ட ஒரே மனுஷன் யோபு. அந்த யோபு ஆரம்பத்திலே அருமையாக இருந்தார். 7000 ஆடு மாடு ஒட்டகம், தன்னுடைய வீடு நிறையா பிள்ளைகள், வசதி வாய்ப்புகள், சாப்பாடு என்ன, அவருக்கு என்ன காரியங்கள் எல்லாம் செம்மை. ஆனால் அவர் தன்னுடைய காலங்களிலே செய்ய வேண்டியதை செம்மையாய் செய்து, என்னுடைய பிள்ளைகள் தங்கள் இருதயங்களிலே பாவம் செய்திருப்பார்களோ, எந்த தகப்பனும் யோசிக்காத காரியங்களை ஆதியிலே யோபு யோசிச்சிருக்கிறாருங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி கருத்தாய் என் பிள்ளைகளை நாம் பார்க்குறோம்னா தெரியல. ஆண்டவரே இப்படி பார்க்கணுமே, என்னுடைய பிள்ளை தன்னுடைய மனதிலே பாவம் செய்திருப்பானோ, இருதயத்திலே பாவம் செய்திருப்பானோ, சிந்தையிலே, அவன் படிக்கிற போகிற காலேஜிலே, வேலை ஸ்தலங்களிலே கூலி வேலை செய்கிறமே, அப்போ அவன் நடக்கிற கண்களிலே இச்சையில் அவன் விழுந்திருப்பானோ தெரியல. ஆண்டவரே அவனை மன்னிங்க, அவனுக்காய் நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், நான் விருந்து பண்ணல ஆண்டவரே. அந்த விருந்து பண்ணுவதோட நோக்கமே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பாவ மன்னிப்பு வாங்குறேன் ஆண்டவரே. ஆதிங்க இப்படி செய்த யோபுவுக்கு அநேக சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்தார். யோபு சோர்ந்து போனார். அநேக காரியங்களை சொல்லி விசனப்பட்டார். ஆனால் யோபுவை தேவன் கவனமாய் பார்த்து கொண்டே இருந்தார். என்னுடைய தாசனாக யோபு மேல் கவனம் வைத்தாவே என்று சொல்லி சாத்தானுக்கு சவால் விட்ட அந்த ஆண்டவர், சாத்தான் உன்னால் என்ன முடியுமோ செய்யி, அவருடைய ஜீவனை மாத்திரம் விட்டுட்டுன்னு சொல்லி அனுமதித்தார். சாத்தான் தன்னாலே இயன்ற எல்லாவற்றையும் செய்து பார்த்தான். யோபு ஜெயிக்க முடியங்க. முடிவு பரிந்தும் நிலையிருந்த யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அன்னைக்கு எப்படி ஆண்டவரை தேடி ஏதோ அவனுக்கு 7000 ஆடு, அது டபுளாக 14,000 ஆடாகி போனதெல்லாம் இல்லவே இல்லை. அன்னைக்கு ஆதியிலே அவனுக்கு இருந்த அன்பு, ஆதியிலே தேவனுக்கு பயப்படுற பயம், ஆதியிலே ஆண்டவரை பிள்ளைகளை குறித்தான கவனம், அது அவனுக்கு ரெட்டிப்பாகி அவனை ஆசீர்வதிச்சுட்டுங்க. நம்ம உடனே உலக ஆசீர்வாதம் அவனுக்கு 7000 14,000 ஆகிட்டு 8 12 ஆகிட்டு, அதெல்லாம் சும்மா அந்த உலகம் மாதிரி யோசிக்க வேண்டாம். ஆண்டவரே நான் ஆதியிலே நான் எப்படி என் இடத்தில் சேர்வதற்கு விருப்பமாய் ஓடி வந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கன்னு சொன்னோன்னே என் இருதயம் எப்படி குதூகூலமாக இருந்தது. அந்த இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட தங்கிவிடும், என்னுடைய இருதயமாக ஆலயத்தில் தங்கி என்னை பிரகாசிக்கும் செய்ய ஆண்டவரே. நான் என்னுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறேன். நான் காலையில் வரும்போது இப்படி ஒரு வசனத்தை யோசிச்சுட்டு இருந்தோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம், அருமையான வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம், பவுல் சொல்வார், என்னுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு வசனம், கடைசி வசனம் வரும். என்னுடைய சரீரங்களை நான் தானே அநேகருக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஆண்டவரை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி முடிப்பார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27. மற்றவர்களுக்கு பேசுகிற, சொல்லுகிற, நடக்க, செய்யுங்கன்னு சொல்லுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்.
எவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பாருங்க. ஆண்டவரே, நான் தானே ஆகாதவனாய் போயிட முடியுமே, சும்மா அதை செய்யுங்க இதை செய்யுங்க, அப்படி வாழுங்க இப்படி வாழுங்க, நீ நடங்க நீங்க நடங்கன்னு சொல்றேன். நான் தானே ஆகாதவனாய் போயிட முடியுமே. ஆண்டவரே, நான் அப்படி போயிடக்கூடாது ஆண்டவரே, நான் இரக்கமற்ற மனுஷன், நான் இரக்கமற்ற ஜாதி ஆண்டவரே, உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற நான் பாக்கியவான், நான் முடிவு புரிந்தும் நிலைநிற்க எனக்கு உதவி செய்யுங்க. ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அங்க 11ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை அருமையாக எழுதியிருக்கிறாரு. ஆண்டவர் எல்லாரும் மேலும் இரக்கமா இருக்கிறாருங்க. யாரையும் ஆண்டவர் புறம்பே தள்ள அல்ல. 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையிலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லாரும் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பதின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆண்டவரே, உம்முடைய வழிகள் ஆராயப்படாத வழிகள் ஆண்டவரே. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் ஆண்டவரே இருக்கிறது ஆண்டவரே. இப்படியெல்லாம் வசனம் இருக்குது. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் அவருக்கும் இருக்குது, அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொல்லி, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவனுக்கு தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை, புத்தியுள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் என்னுடைய சரீரங்களை நான் கீழ்ப்படித்தக்கதாய், இது முரட்டாட்டமுள்ள சரீரம் ஆண்டவரே, என் கண்கள் விரும்பினதா பார்க்குது, என் கை தீமை செய்ய பழகுது ஆண்டவரே, இதை நான் அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யுங்க. ஆவியானவரே, உங்களுடைய ஆவியினாலே என்னை இதை கீழ்ப்படுத்தத்தக்க ஒரு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நான் என் கண்படி பார்க்காம, என்னுடைய மனசுல தோன்றதெல்லாம் நான் பேசாம, ஆண்டவரே, என் இருதயத்திலே நான் உங்களுடைய ஆவியை அமர்ந்திருக்க செய்து நான் அதை காத்துக்கொள்ள எனக்கு உங்களுடைய ஆவியின் வல்லமையை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி, இப்படியெல்லாம் நாம் ஆண்டவரை தேடும்பொழுது மெய்யாவே நமக்குள்ளாய் வந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாருங்க. நமக்குள்ளாய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். நாமே தேவனுடைய ஆலயம். நாம் இந்த ஆலயத்தை கெடுத்தால் அது நல்லா இருக்காது. 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் எப்படி எழுதியிருக்கு பாருங்க. ஆண்டவர் நம்மை தெரிந்த காரியம், நம்மை அழைத்த விதங்களை குறித்து எழுதியிருக்கிறாரு. 3ஆம் அதிகாரம் நாம் எப்படி கட்டுறோங்கிறது ஒருவன் போடப்பட்டு இருக்கிற 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இப்படி அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவ இல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவன் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட மரம் புல் வைக்கோல் இவைகளை வைத்து கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளிப்படும், நாளானது அதை விளங்க பண்ணும். இப்படி சொல்லிட்டு வந்து 16ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஆண்டவரே, நான் என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயங்கிறது நான் என்னுடைய சரீரம், என்னுடைய சொந்த வாழ்க்கை. ஆண்டவரே, இதை நானே கெடுத்து கூடாது ஆண்டவரே. நான் பிறருக்கு கெட்டது போல நான் சாட்சிகளாக இல்லாட்டினாலும் நானும் என் மனைவியும் நானும் என் பிள்ளையும் நானும் என் சபையாரும் ஆண்டவரே சமாதானமாக இருக்கணுமே. என் இருதயத்திலே எந்தவித கசப்பும் எதிர்ப்பும் வைராக்கியமும் இல்லாமல் இருக்கணுமே. ஆண்டவரே, என்னை நீர் இப்படி உம்முடைய ஆவியினாலே நிரப்புங்க. நான் உம்முடைய ஞானத்தினால் நிறையப்பட வாஞ்சிக்கிறேன். ஆதியிலே நாம் கேட்டது போல ஆதியிலே ஆண்டவர் ஒரு ஆலயத்தை ஸ்தாபித்து அந்த ஆலயத்துக்குள்ளாய் ஆண்டவர் வாசம் செய்தார். யாத்திராம் புஸ்தகத்தில் இருக்குது 25ஆம் அதிகாரத்தில். ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்குள்ளாய் வந்து அவருடைய ஆவியை நம்மேல் அமர பண்ணி ஆண்டவர் நம்மோடு கூட வாழ விரும்புகிறாருங்க. இந்த சரீரங்களை நாம் எப்பொழுதும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருக்கு வாழ விரும்பினோம்னா நாம் கண்டிப்பாக அந்த பூமியிலே சாத்தானை எதிர்த்து நம்மை தேவன் பன்மடங்காய் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யோபு இரட்டத்தினை ஆசீர்வதித்தது போல தம்மை நம்புகிற ஜனங்களை அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். தன்னுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு சில மனுஷர்களை நான் காட்டுறேன் உங்களுக்கு. தானியேல் புஸ்தகம், தானியேல். நான் கடந்த நாளில் இந்த வசனங்களை தியானித்து நீயாகவே உற்சாகம் அடையப்பட்டேன். பக்கம் 1028 தானியேல் புஸ்தகத்தில் அங்கே தானியேலை குறித்து நமக்கு தெரியும். அந்த ராஜா செலெக்ஷன் பண்ணுற ஆளுகள் எப்படி இருக்காருங்க பாருங்கள். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்தருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமாக்கங்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும்
அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்கத்தக்க திறமையுள்ள வாலிபர்கள். பா, 7 பாயிண்ட் அங்கே சொல்லுவார், வீட்டில் படிச்சு பாருங்க நீங்கள். ராஜகுலம், துரைமார்க்கம், யாதொரு மாசு, அழகு, அறிவு, கல்வி, இதெல்லாம் தேர்ன கொஞ்சம் வாலிபர்களை கொண்டு வாப்பாங்கிறார். அங்கே போய் கொண்டு வரணும்னு சொன்னோடனே அங்கே அதில் போகிற ஆள் தானியலும் அவங்களுக்கு கூட்டாளிகளும் போகிறாங்க. செலெக்ஷன் ஆகி போயிடுறாங்க. போய் அங்கே போய் அவர்களுக்கு ராஜாவினுடைய போஜனம், ராஜாவுடைய சாப்பாடு, ராஜாவுடைய பானம், போதை வஸ்துக்கள் எது வேணுமோ சாப்பிடலாம். ராஜாவுக்கு என்ன சாப்பாடோ அது அப்படியே அந்த அத்தனை பேருக்கும் தரப்படும். ஆனால் அவங்க உள்ளே போகும்போதே ஒரு நல்ல தீர்மானத்தோடய போகிறாங்க. ஆண்டவரே, இந்த ராஜாவுடைய இந்த பொல்லாத காரியத்திலே நான் என் இருதயத்தை தீட்டுப்படுத்தாமல் சாப்பாட்டு விஷயத்திலே, ஆடம்பரத்திலே, என்னுடைய மற்ற விஷயங்களிலே நான் என்னை தீட்டுப்படுத்தாமல் இருக்க தீர்மானித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தானியேல் தீர்மானிக்கிறாருங்க. தீர்மானிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. எப்படி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணி, ராஜா எது கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் இதெல்லாம் சொல்லல அவர்கிட்ட. தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி, ஆண்டவருக்கு நான் வாழ போகிறேன், நான் அப்படி வாழ்ந்துருவேன் இப்படி வாழ்ந்துன்னு சொன்னால் நம்மளால முடியாதுங்க. தேவனே, என் இருதயத்திலே நான் உண்மை தீர்மானிக்கிறேன், ஆண்டவரே இப்படி வாழ நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க. கற்பம் செத்தது என்று என்னாது இருந்தான், இது நடக்குன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்க செய்வீங்க, உங்களால் ஆகாது ஒன்றுமில்லை, விசுவாசித்த நானே பாக்கியவான். இப்படி நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் நம்பி இந்த தானியேல் போய் சொல்றாரு. போய் நேராக ராஜாட்ட சொல்ல, ராஜா அவனை பாதுகாத்து சொன்ன அந்த ஆள்கிட்ட சொல்றாரு, ஒரு 10 நாளைக்கு நீங்க எனக்கு பருப்பு ரசம் சாதாரண சாப்பாடு கொடுத்து பாருங்க, அதுக்கு பிறகு நீங்க எங்களை பரிசோதித்து பாருன்னு சொல்லி அவருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. கேட்டவுடனே கொடுத்துட்றாரு 10 நாள். மேல்சார் என்பவன் தானியேலை நோக்கி, 10 நாள் வரைக்கும் அடியானுக்கு இப்படி என்னை சோதிச்சு பாருங்கிறாரு. 14ஆம் வசனம். 10 நாளும் அவர்களை சோதித்து பார்த்தும் 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதா இருந்தது. அருமையா இருக்கிறாங்க, தைரியமா இருக்கிறாங்க, உற்சாகமா இருக்கிறாங்க. ஆண்டவருக்குன்னு வாழணுமே, தன்னுடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உங்களுக்குன்னு வாழ பிறந்தவன் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே உறுதி செய்ய எனக்கு உதவி செய்யுங்க, என் கண்களுக்கு கலிக்கம் போடுங்க, என் சிந்தைகளை திருப்புங்க ஆண்டவரே, நான் வேறு விருப்பம் கொண்ட மனுஷனா இந்த பூமியிலே வாழணும், நான் எனக்கு 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 தேவனுக்கு 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 எல்லாம் ஆண்டவரே, உங்களுக்கு ஆண்டவரே. தாவீத கேட்டது போல ஓடுறாரு திரட்டிக்கிட்டே போறாருங்க. தாவீது தனக்கு கிடைத்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி தேவனை புகழ்கிறார். ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற ஜீவனாலெல்லாம் உங்களுடைய ஆலயத்திலே உண்மை ஆராய்ச்சி செய்யும்படி அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் உண்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, 3 முறை ஜெபம் பண்ண தாவீதுங்க சும்மா ஜபங்கிறதுக்கு சும்மா பேருக்கு சொல்ற நான் எங்க ஆண்டவரே, என்னை மாற்றி விடுங்க, என் எண்ணங்களை மாற்றி விடுங்க, எவ்வளவு நேரம் கிடைச்சாலும் இந்த நேரத்தில் இந்த உலகம் இதில் வீணடிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை எடுத்து வாசிக்கணுமே, நான் வேறு மனுஷனாகி உங்களுடைய சித்தம் செய்ய என்னை பழகுவிங்க ஆண்டவரே. இப்படியெல்லாம் நாம் தானியேலை போல தீர்மானம் பண்ணோம்னா நமக்கு தேவன் ரெட்டிப்பாய் நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. அவங்க ஆசீர்வதிக்க காரியங்கள் நடக்குது, அவங்க காரியங்கள் சாமர்த்தியங்களை வெளிப்படுது. அவங்களுடைய முடிவு பாருங்க எப்படி இருக்குன்னு. 20ஆம் வசனம் 1:20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களைப் போல 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். பயங்கரமான ஆசீர்வாதங்க. தன்னை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஆண்டவர் மெய்யாகவே உலக மனுஷனோட நமக்கு தேவ ஞானம் அபரிமிதமாக வருங்க. ஏதோ இந்த உலகத்தை நம்ம கட்டி ஆளல்ல. தேவனே, உங்களோட நாமத்தை மையப்படுத்த நீர் எப்படி அற்பமான என்னை தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே, ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்து தெரிந்து கொண்டீங்களே, தரித்திரனாக இருந்த என்னை உங்களுடைய விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாய் மாற்றி விட்டீங்களே, ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாய் ஒப்பு கொடுத்து வாழணுங்க. நாம் சரீரங்களை ஜீவ பொலியாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் என்னுடைய ஆலயத்தில் தங்கி வாசம் பண்ணுறீங்க ஆண்டவரே, இந்த ஆலயம் உமக்கு பரிசுத்தமாக இருக்கட்டும். நான் நீதி செய்ய விரும்புகிற ஆண்டவரே, எனக்கு நீதி செய்ய நீங்கள் சொல்லித்தாங்க. உண்மையாக இருக்க விரும்புகிற ஆண்டவரே, என்னை உண்மையிலே நடத்துங்க. இப்படியெல்லாம் நம்முடைய இருதயம் ஆண்டவரை வாஞ்சித்து அவன் என் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடினாலே நம்முடைய இருதயம்லாம் ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருக்கணுங்க. கேட்டது போல எல்லாரும் குழியை பார்த்துட்டு போயிடுறாங்க. சகோதரி மரியாள் மாத்திரம் நான் இயேசுவை சந்தித்தாலும் மாத்திரம் தான் போகும்னு சொல்லி இருதயத்தில் தீர்மானம் பண்ணி அங்கேயே உட்காந்துருக்குறாங்க. அவங்களுடைய வாஞ்சையை ஆண்டவராக இயேசு பார்த்து நேராக பேசிட்டு போயிடுறாருங்க. இப்படி நம்முடைய சூழ்நிலையிலே ஆண்டவரே, நான் உங்களை சந்திக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க,
என் இருதயம் பெருந்திண்டினாலும் லௌகிக கவலையினால் நிறைந்து நான் மாறி போயிடக்கூடாது ஆண்டவரே, எச்சரிக்கையா இருங்க. உண்மையாய் தொழுது கொள்கிற நான் ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்ள வேண்டுமே, என் இருதயங்கள் சீர்பட வேண்டுமே. இப்படியெல்லாம் நம் இருதயங்களை மெய்யாகவே நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தோம்னா ஆண்டவர் நமக்கு தம்முடைய வழிகளை போதிப்பார். அங்க தாவீத அபிஷேகம் பண்ண சொல்லி சாமுவேலை தேவன் அனுப்புறாரு. சாமுவேல் போறாரு. 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி. போய் ஆண்டவர் சொன்னோடனே போறாரு. போய் எங்க அபிஷேகம் பண்ண போறாரு. போய் எல்லாரையும் கூப்பிடுறாரு பலி விருந்துக்கு. 360ஆம் பக்கம். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக 16:3. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறாரு ஆண்டவர். பிதா சாமுவேல்கிட்ட சொன்னோடனே சாமுவேல் போறாரு. போய் அங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. சொல்லி எல்லாரும் கூந்தானே எல்லாரும் பலியிட வந்து நீங்கள் எல்லாரும் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். 5 வசனத்தில் எப்படி முடிஞ்சு 6ஆம் வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, எலியாவு மூத்த பையன், அவனை பார்த்த உடனே அவன் ஆள் வாட்டா சட்டாமா சும்மா பந்தாவா வெயிட்டில் இப்படி மாதிரி இப்படி வந்து நிற்கிறான், மிலிட்ரி மேன் மாதிரி. அப்படி தான் இருக்கிறாரு அவர், மிலிட்ரியை வேலை செய்கிறாரு. வந்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்று உடனே சாமுவேல் முடிவு, ஐயோ இவர் தான் போல இருக்கு ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டோம்னு சொல்லி தைல குப்பையை ஊத்துறாரு. ஆனால் தைல குப்பி ஊற்ற மாட்டேங்குது. ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் நினச்சது வேற, நீங்கள் நினைக்கிறது வேற, நான் இவன் தான் நினச்சேன்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவன் முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். சும்மா மனுஷர் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்க வேண்டாங்க, தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்கணும். ஆண்டவர் பார்க்கிற விதமாக நீங்களும் நானும் பார்க்க பழகணுங்க. ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சாமுவேல் அப்படி பார்த்தாரு. ஆனால் சாமுவேலுக்கு தேவன் உணர்த்துறாரு, புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவரே நீர் என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே என் இருதயத்திலே நான் செம்மையா இருக்க உதவி செய்யுங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு முன்பாய் ஆண்டவரே என்னுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் சபையும் நம்மையும் குறித்து ஒரு வைராக்கியமா இருக்கிறாருங்க. ஏதோ ஏனோதானோ என்று ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்க்கவே இல்லை. சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். சகரியா 8. ஆயிரத்தி 97ஆம் பக்கம், 8ஆம் அதிகாரம். அங்க 2ஆம் வசனம் எப்படி இருக்கு? நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன். தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்ட சபைக்காய் ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறாருங்க. மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன். ஆண்டவர் நம்மேல் இப்படி உக்கிரமாய் வைராக்கியமாய் சபையை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ஜனங்களை அவரிடத்துல கொண்டு போக ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம் தாங்க சபை. இப்படி சொல்லிக்கிட்டே வருவார். 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புற ஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போல ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்படுத்த கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம் என்னைக்கு தான் சொல்றாரு பாருங்க. 14. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டினது போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களிலே எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன். பயப்படாதீங்க, திரும்ப நான் நினைச்சிருக்கேன், பயப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நம்ம என்ன செய்யணுங்கிறத பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே சொல்லிட்டாருங்க. அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களிலே சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயந்திருங்கள், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் பொய் யானையின் மேல் பிரியம்பப்படாமல் இருங்கள். இவையெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோ புதிய ஏற்பாடு சத்தியம் இல்லைங்க, அது பழைய ஏற்பாடு காலத்திலே ஆண்டவர் சகரியாவுக்கு சொல்லி, நான் வெறுக்கிற காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெறுக்கணும், உண்மை பேசணும், யதார்த்தமாய் வாழணும், சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீர்க்கணும், ஒருவனுக்கு விரோதமாய் பிறன் தன் இருதயத்திலே நான் தீங்கு நடக்காமல் இருக்கணுமே ஆண்டவரே, இருதயத்திலே கசந்து கொள்ளாமல் இருக்கணுமே ஆண்டவரே, நீங்கள் அனுமதிக்கிற அந்த சூழ்நிலையில் நன்றி சொல்ல பழகணுமே,
லாசருவை போல ஆபிரகாம் அடிக்க நான் போகணும்னா குறை முறுமுறுப்பு இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் இருக்கவே கூடாது ஆண்டவரே. நான் மனம் திரும்பிடுறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய இருதயத்தின் ஆழ விருப்பம் அப்படி இருக்கணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய மேன்மையான சத்தியத்தை விளங்கிக் கொள்ளத்தக்க இருதயத்தின் மனக்கண்களை திறந்தருளுங்க. என் வாழ்க்கையிலே என்னுடைய சந்து பொந்துகளில் வருகிற சூழ்நிலையின் மத்தியிலே நான் உண்மையாக இருக்கிற விரும்புகிற ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய ஆவியின் வல்லமையை தாருங்கன்னு சொல்லி நாம் இப்படியெல்லாம் நம்ம இருதயத்திலே ஆண்டவரை கதறி நாம் தேடும் பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நம்மை தள்ளி போடுகிற தேவன் இல்லைங்க. யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிச்சானோடனே ஏதோ எல்லாத்தையும் ஆத்த கடக்க பண்ணினாரு. யாக்கோபு தனியே பிதாவை சந்திக்க உட்கார்ந்துருக்கிறாரு. தேவதூதன் வந்து அங்கே யாக்கோபிட்ட பேசும்போது யாக்கோபு அவருடைய காலை பிடிச்சிக்கிட்டு அழுகிறாரு. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் போக மாட்டேன். இந்த பக்கம் ஏசா என்னை திரத்திட்டு கொலை பண்ண வரான். எனக்கு காரியங்கள் இப்படி தப்பு நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருங்க, என்னை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி காலை விடவே இல்லை, அழுகிறாரு. பொழுது விடியுதுன்னு சொல்லி தேவதூதன் சொன்னாலும் அவர் விடுற மாதிரியே இல்லை. அதுக்கு பிறகு தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறாருங்க. தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே நம்முடைய விசுவாசம் அப்படி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த பொல்லாத சரீரத்தை நான் பிக்க ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய இதயத்தில் நீங்கள் வந்து தங்கி வாசமாக இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என் சரீரங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தேவாவி எனக்கு தாரும். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. பசியோ பட்டினியோ நிர்வாணமோ அதெல்லாம் வரட்டும் போகட்டும், அதெல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரே. இதெல்லாம் வந்து போகிறது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்ற தாவீதின் வார்த்தைகள் என்னை நெருப்பி விட்டுட்டுமே. சந்தோஷம் ஆண்டவரே. நான் பெட்டில் படுத்திருந்தாலும் துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. நீர் எனக்கு நன்மை செய்யவே விரும்புகிறீர். நான் பயப்படாமல் சாத்தானுக்கு விரோதமாக நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர் என்று உணர்ந்து என்னை தாழ்த்தி விட எனக்கு ஒரு அனுக்கரங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்தோம்னா, 8ஆம் அதிகாரத்தில் கடைசி இப்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்மை தேடி ஜனங்களை வந்துக்கிட்டே இருப்பாங்க. 8:21 பாருங்க. ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளோடைய போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள், நாங்களும் போவோம் வாருங்கன்னு சொல்லி எல்லாரும் வருவாங்க. இப்படி வாழ்கிற நம்ம கூட அநேகர் வருவார்கள். அநேக ஜனங்கள் பலச்சேதாதிகளும் எருசலேமின் சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். இப்படி அநேகர் வந்து மெய்யாகவே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்கிற நடக்கையிலும் செய்கையிலும் தேவனே உங்களுடைய திருநாமம் மையப்படணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம வாழ்ந்தோம்னா நம்மை காண்கிற ஜனங்கள் மூலமாய் நிச்சயமாகவே தேவனுடைய நாமம் மையப்படுங்க. அதே வசனம் 9ஆம் அதிகாரம் சகரியா 9 கடைசி 17. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய காருண்யம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசும் கன்னிகைகளையும் வளர்க்குமே. இப்படி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தேடி, ஆண்டவரே என்னை நீர் உங்களுடைய வார்த்தை என்றும் தானியத்தினாலே என்னை வளர்த்துருங்க ஆண்டவரே, உங்களோட ஆவியினாலே என்னை ரெட்டிப்பாக நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க. ஏதோ யோபு ஆசீர்வதித்தது போல எனக்கு 14,000 ஆடு வேண்டாம், 4 மாடி கட்டணம் வேண்டாம் ஆண்டவரே. தாழ்மையின் ஆவியை தாரும் ஆண்டவரே. என் இருதயத்திலே பிறருக்கு தீங்கு செய்யாது இருக்கிற ஆவியை தாரும். பொய்யாய் வார்த்தைகளை வசனிக்காத நாவை தாரும். என்னை உங்களுடைய ஆவியினால் நிரப்பி நடத்துங்கன்னு சொல்லி நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இப்படி ஒப்பு கொடுக்குற நம்மிடத்தில் மெய்யாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வாருங்க. 16 ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 16, 17. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். அதுவே நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அதே தான், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆண்டவரே, நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற ஆண்டவரே, நீர் வந்து எனக்குள்ளாய் வாசம் பண்ணுங்க, என்னுடைய சரீரங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படி வாழ்கிற நமக்கு மெய்யாகவே ஆண்டவர் தம்முடைய ஆவியை ரெட்டிப்பாய் தருவாருங்க. ஆண்டவரே, நீர் என் ஆவியோடு கூட வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. நானும் என்னுடைய குடும்பத்தில் மனைவியும் சமாதானமாய் சந்தோஷமாய் ஏதோ மேட்சா ட்ரெஸ் பண்ணிட்டு வாழ்கிறது வாழ்க்கை இல்லைங்க. மேட்சா சமயத்தில் ஒரு குற்றப்படுத்தலை. நம்ம அப்படி வசதி வாய்ப்புகள் தான் நம்ம செய்யலாம். மேட்சா ட்ரெஸ் பண்ணலாம், மேட்சா நடக்கலாம், மேட்சாய் வண்டி வாங்கலாம், காரியங்கள் செய்யலாம். ஆண்டவரே, நானும் என் மனைவியும் என் இருதயத்திலே மேட்சா அப்படி ஒற்றுமையாக இருக்கிறவன். ஆண்டவரே, எனக்கு அப்படி தாங்க ஆண்டவரே, எனக்கு அந்த நல்ல ஆவியை தாரும். எனக்கு என் மனைவி கொடுத்துருக்கிற ஞானம் போல எனக்கு ஞானம் வேண்டுமே. எடுத்துதான் கவுத்தன்னு பேசுகிறீங்களே, அப்படி நீங்கள் பேசக்கூடாது. அமைதியாக பேச தெரியாதயா உனக்கு? கூட யார் வர்றான்னு பார்த்து பேசு. நீ உன் பிள்ளையை கண்டிக்கிறது சரிதான், ஆனால் கூட போகிறவங்களுக்கு நீ பேசுகிற காரியங்கள் இடராக இருக்குமே, ஞானமாக பேச தெரியலையோன்னு சொல்லி கொடுக்குற அருமையான சகோதரிகளை தேவன் நம்ம கொடுத்துருக்குறாங்க. திருமணமானவர்களுக்கு ஏற்ற துணையை தேவன் கொடுத்துருக்கிறார். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தரர்களும் ஈவு. ஏதோ புருஷன் தான் சிலம்பம் பண்ணுறதுன்னு முடியவே முடியாதுங்க.
தேவன் கொடுத்த மனைவியும் தேவனுக்கு கொடுத்த புருஷனுமாய் சேர்ந்து நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வீடு தேவனுடைய வீடாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு வருகிற சோதனை சூழ்நிலையிலே ஆண்டவரே, கடந்த காலங்களில் நாங்கள் அறியாமல் நடந்தோம். நான் அப்படி இருந்தேன், இப்போ அப்படி இருக்க விரும்பல ஆண்டவரே. வர 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 என்னோட வாழ்க்கை நடுப்பகல் பிரகாசிக்கிற சூரியனை போல மாறணுமே. மாறலிங்க, மாறல. தேவன் மாற்றுவார் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கை வர 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 நேற்று இருந்தது போல இன்னைக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு கேட்கிற சத்தியம் நாளைக்கு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றணுமே. முடிவு புரிந்து நான் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்தவான்களுடைய வரவு அவருக்கு சந்தோஷம் ஆண்டவரே. அந்த வரவுல நானும் சேர்ந்துக்கிறேன் ஆண்டவரே. அந்த வரவுல சேர்த்துக்கிறதுக்கு நான் தகுதி ஆகணுமே. நான் அந்த வரவுல சேர்றதுக்கு என்னை நான் ஆயத்தப்படுத்துகிற இடம் தான் ஆண்டவர். இந்த பூமி, இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இதை நான் உங்கள் நாமத்திற்கு மகிமையாக வாழ எனக்கு தொடர்ந்து உதவி செய்யணும்னு சொல்லி நாம் தேவனுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். கேட்ட எல்லா வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 26 ஒரு வார்த்தையை வாசித்து விட்டு நான் போகலாம். நாம் துதியில் வாசித்தோம், நம்முடைய கால் செம்மையான இடத்துல, கடைசி வசனம் 12, என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது அப்படின்னா அதை எந்த சாதகமாயும் எடுக்கக்கூடாது. அல்லது ஒருவருடைய கால், ஒரு சகோதரனோ சகோதரியோ குடும்பமோ அவருடைய கால் சபையில் அப்படி இதற்கு செம்மையான இடத்தில் இருக்கிற கால்கள் யாருடையது? சபையை எப்பவும் நம்ம அப்படி புரிந்து கொள்ளணும். அது திருத்தப்படுற இடம், கண்டித்து புத்தி சொல்லுகிற இடம், புத்தியை தெளிய வைக்கிற இடம், ஆலோசனை சொல்லுகிற இடம், போதிக்கிற இடம், திருத்தப்படுகிற இடம், கண்டிக்கப்படுகிற இடம். இப்படியெல்லாம் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறவனா இருந்தால், எத்தனையோ வார்த்தைகளை நான் வாசிக்கிறதுக்கு வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். நான் திருத்தப்பட வேண்டியவன், நான் கண்டிக்கப்பட வேண்டியவன், நான் சீர்பட வேண்டியவன். என்னிடத்தில் எத்தனையோ சீர்கேடு இருக்குது. உங்களுடைய வார்த்தையை வாசிக்கும் போதோ சபை கூடும் போதோ யார் மூலமாவது என்னை காரியங்களை சரி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய கால் தான் செம்மையான இடத்துல. மற்றபடி எதுக்குனாலும் நொந்துக்கிற, எதுக்குனாலும் உடனே தொட்டான் சொன்னீங்க மாதிரி இருக்கிறவர்கள் செம்மையான காலெல்லாம் அது இல்லை, இங்கே இல்லை. அது சர்க்கிள். நீங்கள் தாவீது சொன்ன மாதிரி என் கால் சர்க்கிள் இருக்குது. எப்போ என்ன நடக்கும்னே தெரில. எதுவுமே என்னை சொல்ல முடியாது, என்னை திருத்த முடியாது, என்னை கண்டிக்க முடியாது, புத்தி சொல்ல முடியாது, போதிக்க முடியாது, சீர்படுத்த முடியாது, எதுவுமே என்ன பண்ண முடியாது. அப்படின்ற ஒரு கால்கள் நம் செம்மையாய் சபையில் இருக்குன்னு நாம் நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் சபையில் இருக்கிறோமானே நம்ம சிந்திக்க தான் செய்யும். எதுக்கும் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. இங்கே நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். யாருமே இங்கே பூரணவன் இல்லை. ஒன்று டயர் கலன் இருக்குது, ஒன்று இன்ஜின், ஒன்று ரேடியேட்டர் வேலை, ஒன்று வேறு ஏதோ எல்லாம் ஒர்க் ஷாப்பில் கிடக்கு. இந்த மெக்கானிக் ஆண்டவர். இங்கே யாரையும் பார்த்து எதையும் யோசிக்கலாம் உட்காந்துக்கிட்டு யோசிக்கக்கூடாது. எல்லாம் பழுதானது, எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் ரிப்பேர் ஆனது. அது பழுதாக்க தான் பழுது நீக்கப்பட தான் சபைக்கு வரும். பர்ஃபெக்டாக இருந்தால் இங்கே சபைக்கு வர வேண்டியதே இல்லை. பர்ஃபெக்டானவர்கள் இந்த பூமியிலிருந்து போயிடுவாங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எபேசியர் புஸ்தகம். நம்ம அப்படிப்பட்ட செம்மையான இடத்துல நம்முடைய கால் நிற்கிதான்னு பார்க்கணும். என்னை திருத்தட்டும், என் புத்தியை தெளிய பண்ணட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை சீர்படுத்தட்டும் அப்படின்னு நிற்கிதான்னு பார்க்கணும். எபேசியர் புஸ்தகம் நாம் வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் பிறந்த மனம் திரும்பின ஞானஸ்நானம் எடுத்த எல்லா பிள்ளைகளையும் வேதம், இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளையும் வேதம் பரிசுத்தவான்கள் தான் அழைக்குது. பரிசுத்தவான்கள் தான் இங்கே கூடி இருக்கிறோம்.
நம்மளே நமக்கு ஏற்றுக்க முடியாது. அதுதான் உண்மை. நானா பரிசுத்தவான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் நம்முடைய வீழ்ச்சியும் தடுமாற்றம் இருக்குது. ஆனால் வேதம் நம்மளை பரிசுத்தவான் என்று தான் அழைக்குது. பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதா வந்து எழுது. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் 12 வசனம், எபேசியர் 4:12. பரிசுத்தவான்கள் சீர்வருந்த பொண்ணும் பொருட்டு தான் இத்தனை விதமான 5 விதமான ஊழியங்களும் சபையில் இருக்கு. ஸோ அப்படி என்னை எல்லா வகையிலும் நான் என்னை ஒப்பு கொடுத்து நான் தேறினவனாய், கொலேசியர் புஸ்தகம் நமக்கு எல்லாருக்கும் 1:27 வசனம். எந்த மனுஷனையும் 28 வசனம், எந்த மனுஷனையும் மனுஷியையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு கிறிஸ்துவையே அறிவிக்கிற ஒரு இடம் தான் சபை. எப்போ பார்த்தாலும் கிறிஸ்துவையே ஃபோக்கஸ் பண்ணுகிற இடம் தான் சபை. அவர்தான் 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 ரட்சகர், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் தேவன். அவரை போல் ஆகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு எப்போ பார்த்தாலும் எல்லாரும் அவரை போல நாம் தேறினவர்கள் ஆகணுங்கிற இடம் தான் சபை. அப்படி என் கால் சறுக்காம நிற்கணும். நான் சபையில் ஆழமாய் என்னை எப்படி வேணாலும் நடத்தட்டும், யார் வேணாலும் நடத்தட்டும். தேவன் தம்முடைய வார்த்தையினால் என்னிட்ட இடைபடட்டும், மனுஷர்கள் மூலமாக என்னிடத்தில் இடைபடட்டும், வேதத்தை படிக்கும்போது என்னிடத்தில் இடைபடட்டும். ஏன்னா நான் என்னுடைய இருதயத்தில் உள்ளதை நான் அறியல, தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம இருதயத்தில் உள்ளதை நாம் அறியல. 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனம், எகிப்திலிருந்து வந்த ஜனம், தேவனுக்கு அவங்க இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியுது. அவங்களுக்கு வெள்ளைக்காயில் ஆசை இருக்குது தெரியுது. தொடர்ந்து ஒரு சாப்பாடை சாப்பிட்டோடனே சலிப்பு அவங்களுக்குள்ள இருக்குதுங்கிறது தெரியுது. கொஞ்ச நேரம் ஒரு உதவி கிடைக்கிறனா எதிர்த்து போராடுகிற ஒரு குணம் அவங்களுக்குள்ள இருக்குது, அவருக்கு தெரியுது. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் மோசையை கொண்டு அழைத்து வந்த அந்த மோசைக்கு ஒரு நிமிஷத்துல கல்லை எடுக்கிற இருதய கடினம் அவர்களுக்குள்ள இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது. எகிப்திலே இருந்து விட்டு வந்த இந்த ஜனத்தின் இருதயத்திலிருந்து எகிப்து போகல அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியுது. ஆனா அவர்களுக்கு அது தெரியல. அது தெரியணுங்கிறதா நம்ம சபை கூடுதல். அது தெரியணுங்கிறதுக்காகத்தான் நம்ம சபை கூடுறோம். ஏன் இருதயத்தில் உள்ளது எனக்கு தெரியல. உபாகமம் 8ஆம் அதிகாரம் நாம் சரியா விளங்கிக்கொள்ளணும். நாம் யாரும் நம்முடைய இருதயத்தில் உள்ளதை கண்டவர்கள் அல்ல. நான் மேலோட்டமாக இருந்தேன்னா சாகுற வரைக்கும் நம்முடைய இருதயத்தில் இருக்க கபடி நமக்கு தெரியாமலே போயிடும். நம்ம ஏனாதான மேலோட்டமாக இருந்தோம்னா நம்முடைய கசப்பு நமக்கு தெரியாமலே போகும். அப்படின்னா கிறிஸ்து நமக்கு தெரியாமலே போய் விடுவார். எப்போ பார்த்தாலும் கசப்புன்ற ஒரு திரை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து விழுந்துரும். கிறிஸ்துவை நாம் காண முடியாமல் போயிடும். அவரை நோக்கி, அவரை பார்த்து, அவரை நினைத்து ஓட முடியாமல் போயிடும். நமக்கு நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம பார்க்கணும் தான் தேவன் விரும்புகிறாங்க. 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம். நம்முடைய இருதயத்தை நாம் எப்படி வேணாலும் காட்டிடலாங்க. ஆனால் தேவன் செம்மையாக பார்க்குறாங்க. அவர் மனுஷனுடைய இருதயத்தை அவர் அறிவார். என்ன சொல்கிறாங்க? 2ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி, வெட்கப்படுத்தும்படி. நானா இப்படி இருக்கிறேன்னு நீ பார்க்கணும். அப்படி உன்னை வெட்கப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து பார்க்கிறார். நீ எவ்வளவு எப்படி இருக்கிறேன்னு. அதற்காக உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைச்சுப்பார். உன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. மற்றவங்க இருதயத்தில் இருக்கிறது தெரியுது, தேவனுக்கு தெரியுது நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு. நேற்று
ஒருவரை சந்தித்தேன். நிறைய ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம சபைக்கு முத வந்தவர். அப்போ அவங்க பல காரணங்கள், ஏதோ ஒரு சின்ன வீடு கட்டினதில் ஏதோ இடைஞ்சல் பிரச்சனைகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆண்டவர் பளிச்சுன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்களுக்கு இதை சொல்லு போதும், வேறு ஒன்றும் வேணும். அந்த சாபம் இந்த சாபம் அது இது கொத்தனார் வேலை, இன்ஜினியர் போட்டது தப்பு, எப்படியோ கட்டி இப்போ லட்சக்கணக்கெல்லாம் போயிடுச்சு சார், தப்பாக போகுது, இன்னும் என்ன நடக்க போகுது, அப்படி ஒரு கஷ்டம் இருக்குது. ஏழைகள் தானே. அப்போ நான் அவங்களோட சொன்னேன், நம்ம இருதயத்தில் இருக்கிறது நமக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம பொருளாசையாக இருக்கிறோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பணத்தை நேசிக்கிறேன்னா இல்லையாங்க, ஜெபம் பண்ணித்தானே 1000 ரூபாய் பாக்கெட்டில் எடுத்து வச்சேன், ஜெபம் பண்ணி தான் இந்த பில்டிங்கை போட்டோம், காணிக்க கொடுத்து தான் இதை போட்டோம், எல்லா பாஸ்டரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. ரைட்டு, அப்புறம் எப்படி நடந்தது? ஆனாலும் தேவன் சர்வ வல்லமுள்ள தெய்வம். அவர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிற தெய்வம். அவங்க இருதயத்தில் என்ன இருக்குன்னு காட்டணும். இல்லை, அதான ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன? நான் என்னை பார்க்கிறது, என்னை பார்த்து தெய்வத்தை பார்த்து தெய்வத்தில் விழுகிறது தான் ரட்சிப்பு. தெய்வம் என்னுடைய இருதயத்தை எனக்கு காண்பித்து, தேவனே நான் உண்மை போல் இல்லையே, நான் இப்படி பாவியாக இருக்கிறேனே என்று தேவனிடத்தில் விழுகிறதுக்கு பிறகுதான் ரட்சிப்பு. அதுதான் பரிசுத்தமாகுதல். அப்போ நம்ம யாரையும் எதையும் யோசிக்க வேண்டியதில்லை. உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இப்படி நடக்குதுன்னு மட்டும் விசுவாசம். அப்புறம் ஓகே, இருதயத்தில் உள்ளதை காட்டுங்கன்னு சொல்லுங்கள். பணமா, மனுஷருடைய மகிமையா, என்னன்னு சொல்லுங்க ஆண்டவரை. அவர் சொல்லிட்டாருன்னா ஓகே. அவர் அதுக்கு தான் இதெல்லாம் நடத்து. எல்லா சோதனைகளும் நம்மளை ஏன் தான் நடத்துகிறாங்க? நம்ம எல்லாருமே நம்முடைய தப்பாக விளைவிக்கக்கூடாது. நம்ம இதயம் ஒன்று, வாய் ஒன்று. ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்தில் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. தேவனுக்கு அப்போ இருந்து என்னதான் பிரச்சனை, நம்மோட தேவன் என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னா 29ஆம் அதிகாரம் பாருங்க என்ன இருக்கு. தங்கள் வாயினால் சேர்ந்து உதடுகள், அவ்வளவுதான். இங்கே தான் அவ்வளவுதான். நம்மள அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு எல்லாம் தெரியும். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் தெரியும். இவர்கள் உதடுகளை எடுத்துட்டு வந்திருக்காங்களா, உள்ளத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்களா? அப்ப இருந்து பிரச்சனை அதுதான். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சபையில் வந்து கற்றுக்கிட்டது அல்லேலியா மட்டும்தானா? ஸ்தோத்திரம் மட்டும்தானா? உதடுகளினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலக்கி இருக்கிறது. பயப்படுறேன்னு சொல்றாங்களே, அதுவும் என்ன பயம்? மனுஷருக்கு பயப்படுற பயம்தான். மனுஷருக்கு பயந்துதான் இப்படி வாழ்றாங்களே தவிர எனக்கு பயந்தல்ல அப்படின்னு தேவன் பார்க்குறாங்க. நம்ம பார்த்தோம்னா நம்ம எவ்வளவுதான் அளந்தாலும் நம்ம தராசு தான் அடிக்கும். எப்பவும் நம்ம தானே சரி. நம்ம நியாயம் திருக்கணும்ன்றா எத்தனை தடவை நியாயம் திருத்தாலும் மனைவி தான் தப்பு. எத்தனை தடவை உட்காந்து ஜெபம் பண்ணினாலும் நான் தான் சரி. எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் இருதய கடினத்தில் நான் தான் செஞ்சதுதான் சரி. எத்தனை வருஷங்கள் அப்படி இருக்கிறோம், நான் செஞ்சதுதான் சரி. எல்லாம் தேவன் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு அவர் யோசிக்கிற இருதயத்தில் உள்ளதை இவனே காணும். அப்பதான் மனம் திரும்புவோம். இவன் இருதயத்தில் உள்ளதை இவனே பார்க்கணும்னு தான் இந்த சோதனையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமை, பண கஷ்டங்கள், வியாதி, மரணம், எதுவும் பிள்ளையா புருஷனா ஆண்டவரா, கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றோம். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாங்க. கர்த்தாவேன்னு சொல்றதுனால அவர் கமிட் பண்றதில்லை. அவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். நம்ம வாசிக்கிறோமா இல்லையா? யோவான் சுவிசேஷம் ஞாபகத்துக்கு வருது, காட்டுறேன். எத்தனையோ முறை அவர் அப்படி கமிட் பண்றது இல்லை. நம்முடைய உதடுகளை பார்த்து அவர் ஏமாந்து போகிறது இல்லை. தயவு செய்து நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அப்படிப்பட்டவளா இல்லை. ஆமென்.
25ஆம் வசனம், 2:25. மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால். எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக கேளுங்க. ஆண்டவர் குற்றப்படுத்த வந்தில்லை. மனுஷர் நமக்குள்ள இருப்பதை அவர் அறிந்திருக்கிறாரா? இங்கே உட்கார்ந்துருக்கிற, இங்கே கவனிங்க பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாருமே, வாலிபர்கள் எல்லாரும், இங்கே நம்ம உட்கார்ந்துருக்கிற உங்களுடையவும் என்னுடையவும் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறாரா? இப்ப அப்படிதான். மனுஷரை குறித்து அவருக்கு ஒரு சாட்சியம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. என்ன துதிக்கிறாங்க அவங்கள போயின்னு முகத்தை அவர் பார்க்கல. அப்படி பார்க்க மாட்டார் அவர். அப்போ இருந்தால் அப்படிதான். தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். அப்படி அவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீ நல்லவர் நல்லவர் இங்கே ஜெபிக்கிறோம். நான் அவங்கள தப்பு சொல்லலை. உங்கள்கிட்ட இருக்கிற ஆவேசம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒருத்தவங்க துதியை முடிச்சாங்களா முடிக்கலையான்னு கூட நமக்கு புரியும், நமக்கு கொதிக்குது. நல்லது. அது தேவன் எப்படி பார்க்கிறாருன்னு புரியுதா? ஆவேசமா இருக்கு, அப்படியே பொங்கி எழுது. அவங்க நிறுத்தினாங்களா இல்லையான்னு உடனே நாம துதிக்க, நல்லது, அப்படிதான் இருக்கணும். பட் இந்த அவசரத்துக்கு பின்னாடி இதே எப்படி இருக்கு? இதெல்லாம் தேவன் நம்மளை இணங்குவார்னு நினைக்கிறீங்களா? அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப சபை கொடுறோம். நம்முடைய இதயமும் நம்முடைய வாயும் இதயமும் ஒன்றா இல்லைங்கிறதுனால தான் சபை கொடுறோம். அது ஒன்றாகணும். உள்ளும் புறமும் ஒரே மாதிரினா இருக்கணும். நம்மையே நான் நியாயம் திருத்தி இங்கே உட்காந்து கேட்டு பாருங்க. உள்ளும் புறமும் நான் ஒரே மாதிரி இருக்கேன். அப்படி அவர் எல்லாம் அறிந்திருந்தபடியினால் 24 வசனத்தில் கடைசி, அவர்களை நம்பி இணங்கலை. நம்ம தப்பாக விளையங்க கூடாது. யாரையும் நான் தப்பு சொல்லலை. ஆண்டவர் இப்போ ஃபிசிக்கலாக அப்பியர் ஆனா, ஒரு மனுஷனை இங்கே அப்பியர் ஆனா வந்து நின்னா சகோதரர்கள் எத்தனை பேருக்கு கை கொடுக்க மாட்டார்னு யோசிக்கிறீங்க? அப்படிதான் செய்யும். அவர் சும்மா கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படி அதெல்லாம் அவர் அந்த அவருக்கு அதை பண்ணவே தெரியாது. நம்ம உங்களை தான் நினச்சிக்கிறேன் அப்படின்போம். உடனே கையை கொடுப்போம். கையை கொடுத்து இதுவும் எங்கேயோ இருக்கும். சிலர் இப்படி கொடுப்போம், இப்படி ஒருத்தர் நெருக்கி கொடுக்க இருக்காது. நம்ம எல்லாம் தெரியும், தேவனுக்கு தெரியும் நம்ம என்னதான்னு. நம்மளை நம்பி இணங்கணும் அப்படின்னா, தேவன் உங்களையும் என்னையும் நம்பி இணங்கணும்னா நம்முடைய மேலே உதடுகளை வைத்தெல்லாம் அல்ல, இணங்கவே மாட்டாங்க. நம்ம தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் நோ. எப்படி எழுதிருக்கணும் பாருங்க. 23வது பண்டிகையின் பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு. நம்ம என்ன அற்புதத்தை கண்டோம்னு தேவனுக்கு தெரியும். என்ன அற்புதத்தை கண்டு இப்போ சபையில் இருக்கிறோங்கிறதும் தேவனுக்கு தெரியும். என்ன அற்புதத்தை கண்டிருக்கோம்? சிலுவையின் அற்புதத்தை கண்டோமா? சிலுவையிலே தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு நமக்கு செய்த அற்புதத்தை கண்டோமா? அதில் ஈர்க்கப்பட்டிருக்கோமா? தேவன் தம்முடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்து இப்படி அந்த கேடு அடைந்தாரே, ஓ நான் பாவி என்று அப்படி நான் ஈர்க்கப்பட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னா, அல்லது இங்கே அற்ப சொற்பமான என் பிள்ளை டாக்டராக இருக்கா, இன்ஜினியர் இருக்கா, அது கிடைக்கும் இது கிடைக்கும், இந்த உல பணம் இருக்கு, இன்னும் சாகலையே, ஏதோ ஒன்று அற்புதங்களை கண்டு இங்கே உட்காந்துருக்கோமா? அழிஞ்சு போகிறத கண்டு, அழிஞ்சு போகிறதை தொட்டு, அதுவும் தேவனுக்கு தெரியும். தேவன் எல்லாத்தையும் அப்படி விட்டு விட்டு அப்படி பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டு, அவங்களுக்கு முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருமே இவருக்கு எக்ஸ்ரே மாதிரி. அதில் தான் நமக்கு தைரியத்தை தேவன் தரணும். என்னை நம்பி நீங்கள் இணங்குவீங்களா? என் உதடும் உள்ளமும் ஒன்று தானே. உதடுகளினால் உங்களிடத்துல வந்து அன்பு கூர்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் கத்தாவே கத்தாவேன்னு இருக்கேன். என் இதயம் வேற எங்கேயோ இருக்குது, வேற எதையோ சிந்தனையில் இருக்குது, வேற எதையோ பற்றி பிடிக்குது, பணத்தின் மேலே இருக்குது. அது போனால் நான் கர்த்தரைத்தான் பற்றியிருக்கிறான்னு எனக்கு அப்போ தான் தெரியும். கர்த்தர் யாருன்னு. வீடா, பணமா, மனைவியா, பிள்ளையா, வேலையா? என்னுடைய கர்த்தர் யார்?
என்னுடைய விக்கிரகம் என்ன? மறுபடியும் பிறக்காத ஒவ்வொருவருக்கும் அநேக விக்கிரகங்கள் இருக்க தான் செய்யுது. நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கர்த்தரேனாது அவர் ஆண்டவர் அறிவார். ஸோ அவர் அறிந்த ஆண்டவர், சரி நீ எப்படியா கெட்டுப்போ அப்படிங்கிறதுக்காக அல்ல, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகத்தை, தெய்வத்தை அல்லாத நாம் நேசிக்கிறதை நாமே பார்த்து நாமே காணும்படிக்கு தேவன் நம்மை போதித்து சபை கூடி நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாமே காணும்படிக்கு பல சோதனைகளில் தேவன் அனுப்புகிறார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனத்தை போல அவ்வளவு சோதனையில் கடந்து போயும் தங்கள் இருதயத்தில் உள்ளது என்னன்னு அவங்களால அறியாமல் போய்விட்டார். நாம் அப்படி அல்ல, நாம் அதுக்கு அழைக்கப்படலை. ஆழமாய் மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையினுடைய இருதயத்திலும் என்ன இருக்குன்னு தேவன் பார்த்து உணர்த்தி ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி அவர்களை விடுவிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்பளவோ சாத்தானேன்னு சொன்னார் பேதுருவை பாருது, நீ தேவனுக்கு ஏற்ற வேளை என்ன சொன்னாங்க? மத்தேயு 16 எப்படி? தேவனுக்கு ஏற்ற வேளை சிந்தியாமல் யாரு கேட்டது? மனுஷனுக்கு ஏற்ற வேளை சிந்திக்கிறாய். மனுஷனுக்கு ஏற்ற சிந்திக்கிறதுக்கு பேர் தான் சாத்தான். மனுஷ மார்க்கமாய் நடக்கிறதுக்கு பார் தான் பிசாசன் மார்க்கம். மனுஷ மார்க்கமாய் கூட்டல் கழித்தல் பண்ணி செய்யறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் சாத்தானுடைய ஆளுகை. இல்லடா அவனை பார்த்து நீ எப்படி சொன்ன, நீ மனுஷனுக்கு ஏற்ற வேளை சிந்திக்கிறாய். மனுஷனுக்கு ஏற்றது என்னது? சொகுசு. நான் திருத்தப்படக்கூடாது, என்ன நல்லா இருக்கேன்னு சொல்லணும். மனுஷனுக்கு கேட்டது அப்படிதான். என்ன சொன்னா பேதுரு ஆண்டவரை பார்த்து, மனுஷனுக்கு கேட்டதுன்னு உங்களுக்கு இப்படி, அதுதான் மனுஷனுக்கு கேட்டது. கஷ்டம் வரக்கூடாது. உதட்டளவிலேயே தேவனோட நிற்கணும், எல்லாரையும் பிரமிக்க பண்ணணும், எல்லாரையும் என்ன நம்பணும். உதடுகளினால் தேவனிடத்தில் நான் அன்பு கூற ஆசைப்படுறேன். மனுஷ மார்க்கம் அது. கொஞ்சம் கீழே இருதயத்திற்கு இறங்கணும். நீங்க போதும் ஏசப்பான்னா சரியா போகுமா? சார், எத்தனையோ கிறிஸ்தவ ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது போல அப்படியே பாடி கொஞ்ச நேரம் வேர்த்து விறுவிறுத்து துள்ளி குதிச்சு, இப்படியெல்லாம் தேவன் எதையாவது யோசிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? நான் போதும் நான் சொல்கிறேன், ஓகே உன்னை ஒரு சோதனையில் கடத்தி பார்ப்போம். தேவன் தம்மை ஒரு சோதனைக்குள்ளே நடத்தி அப்படி கொண்டு போது நீங்கள் போதும் ஏசப்பான்னு இருக்கான்னு தான் பார்க்க விரும்புகிறாங்க. உதட்டு நாள் இல்லை, அவர் அப்படி நம்புறதில்லை, அப்படி இணங்குறதில்லை. நாம் தான் யோசிக்கணும், ஆண்டவரே என்னோட இணங்கி நீங்கள் இருக்கணும், நான் உங்களோட இணங்கி இருக்கணும். அவரோட நான் இணங்கி இருக்கணும்னா என் உதடு கீழே இதயத்துக்கு போயிடணும். இது அப்படி ஆண்டவரோட நம்ம திருமணம் இல்லை, ஆழமாய் மனந்துடணும். சகோதரன் சொன்னார்ல, சபைக்கு வருகிறோம் நாம் எல்லாரும். ஊனமானது எப்போதுமே ஆண்டவருக்கு வேண்டாம். நீ லேவியராம் புத்தகத்தை படித்து பாருங்க. ஊனமான பலி கொண்டு வரக்கூடாது. பழுதற்றதா வேணும், பழுதற்றதா வேணும், பழுதற்றதா வேணும். நானும் சகோதரன் சொன்ன மாதிரியே தான் யோசித்தேன். எப்படி யோசிக்கிறேன்னா, புது நோட்டை வைக்கிறதுக்கு காரணம் பழைய நோட்டை விசுக்கிற எடுத்தால் கிழிஞ்சு போடும். இந்த புது நோட்டை வச்சுக்கிட்டு பழைய நோட்டை கொடுப்போம்னு தான். புது நோட்டை நம்ம வச்சுக்கிறதுக்கு காரணம் இது நமக்கு சோறு போட முடியல, குட்டி போட முடியல. மயில் ரேகை ஒளி சின்ன பிள்ளைகள்லாம் புத்தகத்தில் வைப்பாங்கல்ல, குட்டி போடும்னு. அது மாதிரி 10 ரூபா குட்டி போடும்னு இல்லை. புது நோட்டை பழைய நோட்டை நம்ம சும்மா எடுத்தோம்னா என்ன செஞ்சிடும்? கிழிஞ்சு போயிடும். முதல்ல பழைய நோட்டை செலவு பண்ணணும். பணம் ஆசையில் இருக்கக்கூடாது. அது புது நோட்டு இப்படி ஒத்திக்கிட்டு இல்லை. இந்த பழைய நோட்டை செலவாக்கணும்னு சொல்கிற செலவாக்கி கிழிஞ்சதை மறைக்கணும்னு நீங்கள் எத்தனை பேர் சோதிக்கப்பட்டிருக்கோன்னா? தேவனும் அதே மாதிரி தான். இந்த பழசை மறைக்கணும்னு தான் நாம் நினைக்கிறோம். கிழிஞ்சதை அப்படியே மறைக்கணும், இதை ஒரு மாதிரி மடித்து அப்படி கொடுத்துடணும். 2-3 நோட்டுக்கு அடியில் அதை வைக்கணும், அது மேலே வைக்காமையா வச்சு எல்லாத்தையும் இருக்குல்ல திருக்கு. அவனும் பிழைக்கத்தானே வந்திருக்காங்க, நாமும் பிழைக்கத்தானே இந்த பாடு. அவங்களும் பிழைக்கிறதுக்கு தானே எல்லாத்தையும் பிரித்து போடுறாங்க. தேவனும் அதே மாதிரி தான். நாம் பிழைக்கணும்ல, அவர் தம்முடைய நாமத்தை நம்மூலமாய் மகிமைப்படுத்தணும்ல, வேண்டாமா? தேவனுடைய நாமம் நம்மூலமாய் மகிமைப்பட வேண்டாமா?
அப்படின்னா நாம் செய்கிறதுல எதுவும் ஊனம் இருக்கக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறாங்க. கிழிச்சல், உடைஞ்சது, கண் போனது, கால் நொண்டி, நம்ம கேட்டோமா இல்லையா அன்னைக்கு? இதெல்லாம் தேவனுக்கு கொண்டு வர அவர் எப்போதுமே விரும்புறதில்ல. நாம் எப்போதும் நம்முடையதை தேவனுக்கு கொடுக்க ஆசைப்படக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் புஸ்தகம் 4 ஞாபகம் இருக்கா? உங்களுடைய சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். கடவுளுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்த ஆவியானுடைய விருப்பமும் அதுதான். அது எப்படி சொல்கிறாங்க பாருங்க. 14ஆம் வசனத்தில் கொஞ்சம் தள்ளி நான் படிக்கிறேன். நான் உங்களுடையதே அல்ல. கவனிங்க, படிச்சிங்களா? தேவன் என்ன சொல்கிறாங்க? நம்முடையது இல்லை அப்படின்னா என்னென்னா, என் ஸ்தோத்திரம், என் பணம், என்னுடைய அட்டென்ஷன் அதெல்லாம் இல்லை. அதை நான் விரும்பலை. உங்களுடையது இல்லை, நீங்கள் செய்கிறது இல்லை அப்படின்னா நான் என்ன வேணால் செஞ்சுட்டு இருக்கலாம். அப்படி அந்த அர்த்தத்தில் இல்லை. உங்களுடையதே அல்ல, உங்களையே என்ன சொல்கிறார்? உங்களையே தேடுகிறார். தேவனும் தேடுகிறார், பரிசுத்த ஆவியானும் தேடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளும் அப்படி தான் தேடுறாங்க. நம்முடையதே அல்ல. இந்த கிறிஸ்தவ உலகம் முழுவதும் தங்களுடையதை கொடுத்து விடுது. ஏதோ பிச்சைக்கார ஒருத்தர் நம்முடைய ஆண்டவர், அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ன மாதிரி தன்னை கொடுக்க மாட்டேங்குது. தங்களுடையதை கொடுக்க எல்லாருக்கும் விருப்பம். சம்பாதிக்கிறதுல 10ல் 1 கொடுக்கறது கூட எனக்கு என்ன, 90 என்னோடதாக இருக்கும்போது 10ல் 100 ரூபா அவருக்கு கொடுக்குறதுல என்ன, 90 ஏன் இஷ்டப்படி எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம்னா 100 ரூபாயை விட்டு எரிஞ்சிடலாமா இல்லையா? ஆனால் தேவன் அப்படி கேட்கல. உங்களுடையதை அல்ல, உன் ஸ்தோத்திரத்தை அல்ல, உன் பாடலே அல்ல, உன்னுடைய காணிக்கை அல்ல, உன்னுடைய சமையலே அல்ல, நீ சபையில் செய்கிற எதையும் அல்ல, உன்னைத்தான். தேவன் யாரைத்தான் தேடுறாங்க? நீ பழுதில்லாதவனா என்னிடத்துல வா, உன்னைத்தான் நான் தேடுறேன், உன் இதயத்தை எனக்கு தான், நீ போதும் எனக்கு, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு தான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மை தம்மோட ஒப்புரவாக்கணும். நீங்க வாங்க, அதை விடு. ஒரு வாலிபன் வந்தானா இல்லையா, பெரிய பணக்காரன், ஆஸ்திகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு, நீ யாரை கேட்டாங்க? யாரை? அவனை. நீ உன் பணம் இல்லை, இந்திய மனுஷர்களை போல இல்லை, நீ வித்தவுட் யுவர் மணி, நீ வா, போதும், நீ வேணும் எனக்கு. நீங்க எல்லாத்தையும் இருதயத்தில் சுமந்துக்கிட்டு அப்போ ஒன்றை வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க? ஆண்டவர் அழைக்கும் போதே அப்படிதான் அழைச்சாங்க. மத்தேயு 10, லூக்கா 14ஆம் அதிகாரம். சீசத்துவம்னா என்னதான்? தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரனல்ல. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் அப்படின்னா எதுவும் இல்லாமல் அவன் தான் அமரணும், அவன் மட்டும்தான், வேற எதுவும் வரக்கூடாது. தகப்பனோ தாயோ மனைவியோ பிள்ளையோ எதுவும் தேவனை விட பெருசாக நம்ம கண்ணுக்கு படக்கூடாதுங்கிறதான் தேவன் விருப்பம். சீசத்துக்கு அடிப்படையே என்ன? உறவுகள் முறிகிறது தான். சீசத்துவத்தின் அடிப்படை என்ன? ஆண்டவர் பேசுகிற அடிப்படை. லூக்கா எழுதின சுவிசேஷம் இவ்வளவு கொடூரமாவா ஆண்டவர் இருப்பாங்க அப்படின்னா அது மட்டும்தான் ஊனம். புரிய மாட்டேன்றோம் நாம். ஊனம் எதுன்னா, ஒரு அட்டாச் தொப்புள் கொடி அறுக்கப்படணும். இந்த உலகத்தின் மேலே இருக்கிற பற்று, பிள்ளைகள் மேலே, புருஷன் மேலே, பணத்தின் மேலே, வேலையின் மேலே, எந்த பற்று ஆகக்கூடாது.
25 வசனம். அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாக போகையில் அவர் திரும்பி பார்த்து, நம்ம நிறைய பேர் வந்திருக்கிறோம், நம்மை திரும்பி பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அவர் பின்னாடி வர்றவங்களா இருந்தால் அவர் நம்மை பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு அவன் சீஷனாய் இருக்க மாட்டான். சீஷனா இல்லாதவர்கள் செய்கிற ஒரே ஒரு வேலை உதடுகளினால் அன்பு கூறுகிறது தான். நாம் சீஷனா இல்லைன்னா உதடுகள் தான் நமக்கு பிரதானமாய் தோணும். நம்முடைய துதியும் நம்முடைய அதுவும் இதுவும் தான் தோணும். ஒரு சீஷனுக்கு என் இதயம் எவ்வளவு பாழா கிடக்குங்கிறது தான் தோணும். இல்லை ஆண்டவரே, நான் விட்டுட்டு உங்களை பின்றி வரல, அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தான். ஊனமாக நான் இருக்கிறேன், அதையும் இதையும் சுமந்து ஊனமாக பணத்தினால ஊனப்பட்டிருக்கிறேன், சொந்த பந்தங்களால் ஊனப்பட்டிருக்கிறேன், மனைவியால் ஊனப்பட்டிருக்கிறேன், புருஷனால் ஊனப்பட்டு போயிருக்கிறேன், வேலையால் ஊனப்பட்டு போய் கிடக்கிறேன், காயப்பட்டு போய் கிடக்கிறேன். ஏதோ கடமைக்கு எதையோ உன்னை பிடிச்சி கொண்டு வந்து பலியிடலாம்னு வந்து நிற்கிற பாவி போல நான் நிற்கிறேன். ஆண்டவரே, இதை கொடுத்துட்டு வேற வாங்கிட்டு வா. நீ பலி செலுத்த வந்து உன் காணிக்கை பலிபீடத்தில் நீ கொண்டு வந்து உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டுன்னு சொன்னால் உன் காணிக்க ஊனம். எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கு, நீங்களும் ரைட்னு சிந்திக்கணும். அப்படி சும்மா உதடுகள்லாம் தேவனை ஏமாற மாட்டார், இணங்க மாட்டார். எத்தனை ஆண்டு காலமாக நம்ம இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். காதிலே வாங்காமல் போய்கிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா நம்முடைய இருதயம் நல்லாக, நம்மளை தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, உன் இருதயம் நல்லா இல்லை, உன் இருதயம் நல்லாகணும். தன் ஜீவனையை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டேன். அவருக்கு சீசராக இருக்கிறவங்க தான் ஊனம் இல்லாதவர்கள். அப்படிதான் வந்தோம். இப்போ நிறைய காரியங்களினால் ஊனப்படுத்தி கொண்டு நடக்க முடியாதவர்களாய், நல்லா பேச முடியாதவர்களாய், சமாதானமற்றவர்களாய், மன்னிக்க முடியாதவர்களாய் போயிட்டோமோ. காலம் போக 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 காரியங்கள் நமக்கு வீணான வீம்பை கொடுத்துருச்சோ, நம்ம வீம்புகளில் நம்ம மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கோமோ. கொஞ்ச நாள் போயிருச்சுன்னா வீம்பு வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம பயந்து வருவோம். உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. கொஞ்ச நாள் பழகி ஒரு 5 வருஷம் போவோம்னா மாமியார் அப்படி ஒரு பார்வை பார்த்தா, அத்தா நான் விலகிடுறேன்னு மாமியார் விலகிடுவாங்க. பார்க்காத. ஆரம்பத்தில் சகோதரிகள் எப்படி இருந்தீங்க உங்கள் புருஷர் இடத்துல? தன்னையே கொடுத்து இந்த பலி எப்படி இருந்தது? ஆனால் காலம் போக போக இப்போ எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம தான் பார்க்கணும். காலம் போக போக எப்படி ஆகிட்டேன். இப்போ அவர்கிட்ட மதிப்பு இல்லாமல், மரியாதை குறைவாய், அலட்சியமாய், ஏனோதானு தெய்வ பயம் இல்லாமல் பேசுகிறது, நடக்கிறது. ஏதோ என்ன ஊனமாக்குதா இல்லையா? இதைத்தான் பலி செலுத்த வராங்களா? அங்கே வச்சுட்டு போய் இந்த ஊனம், உன் இருதயத்தில் இருக்கிற ஊனத்தை சரி பண்ணிடுவா. சில நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் போகிறதுக்கான காரணம், சங்கீதக்காரன் சொல்கிற சங்கீதம் நமக்கு தெரியும். என் இருதயத்திலே நான், மீதியை சொல்லுங்க, என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு சரி. என்ன அது அக்கிரமம்? யாரோ கெட்டு போகணும்னு இல்லை, தேவனை தவிர வேற எதையே எனக்கு பெருசாக இருக்காதான். அந்த அக்கிரமம் தான் அது. அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறேன். தெய்வந்தான்னு வந்த நான், நீரே கதின்னு வந்த நான், உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டுன்னு வந்த நான், தேவனே நீர் நல்லவர்னு வந்த நான். சபையா என்னது எதுன்னு தெரியாது, எனக்கு இயேசு தான் தெரியும். அவரை மட்டுமே அண்டிக்கொண்டு அவருக்காக மட்டுமே தெருவில் இறங்கி வந்த மனுஷன் இன்னைக்கு மனுஷருடைய மகிமையை தேடி உதடுகளினால் அன்பு கூர்ந்து சபையில் தங்கியிருக்கானே. என்னை விட்டுவிட்டு, தேவனை விட்டுவிட்டு சபையை பற்றி கொண்டிருக்கானே ஒருவன்.
தேவனை விட்டுவிட்டு கிடைச்ச வேலையை பற்றி கொண்டிருக்கானே ஒருவன், தேவனை விட்டுவிட்டு மனைவியை பற்றி கொண்டிருக்கானே, புருஷனை பற்றி கொண்டிருக்கிறானே, பிள்ளைகளை பற்றி கொண்டிருக்கிறானே, மனுஷருடைய நல்ல அபிப்பிராயத்தை பற்றி கொண்டிருக்கிறானே ஒருவன், நினைக்க மாட்டாங்க? அதுக்கெல்லாம் தான் சில சமயங்களில் சில சூழ்நிலை எடுத்து மனுஷர் கையிலிருந்து நம்மளை அவர் பிடுங்குகிறது. மனுஷனுடைய அபிப்பிராயம் தூசிடான்னு சொல்ல வைக்கிறது. என் அபிப்பிராயம் தான் வெளியேறப்பட்டது, பொறுப்பாக இருக்குது, நீ தான் எனக்கு வேணும். நித்தியத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பயப்படாதீங்க, 1/1 தான் நியாயம் தீர்க்கப்படும். நான் கேட்டுக்கிட்டு இருந்தபோது, நான் பழைய உடன்படிக்கையில் வேணால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம்னு சொல்லலாம், யோசுவா சொல்லலாம். ஆனால் புது உடன்படிக்கையில் அப்படி சொல்ல முடியாது. இரட்சிப்பு தனிப்பட்ட விஷயம். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். நான் ரட்சிக்கப்பட்டதுனால என் பிள்ளை ரட்சிக்கப்படாது, புரிஞ்சுக்கிறணும். நான் புதிய உடன்படிக்கையை யோசுவா வேணா சொல்லலாம் அப்படி. இப்போ சொல்லுங்க நேர்மையாய், ரட்சிப்பு தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய விஷயம். அது ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆழமாய் கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அது. நான் ரட்சிக்கப்பட்டதுனால என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்றதெல்லாம் சும்மா கூத்து. பழைய உடன்படிக்கையில் ஒரு காரியம் அப்படி எழுதியிருக்கு. சிலர் நாம் அதை தவறாக விளங்கிக்கிட்டு தவறாக பேசிக்கிட்டும் கூட இருக்கிறவங்க இருக்காங்க. நான் அப்படிப்பட்டதை காதலை கூட கேட்க விரும்பலை, கேட்கறதும் இல்லை. அப்படி மதிக்கட்டதனமாக நாம் தெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. எப்படி விளங்கிறோம்? ஒரு வியாதி, ஒரு மரணம், மூதாதையர் செஞ்ச பாவத்தினுடைய விளைவுன்றது போல காட்டுறோம். நாம் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். அப்படி விசாரிப்பாங்க? தெய்வத்தை அப்படியே அறிஞ்சிருக்கிறோம். நம்ம தெய்வம் அப்படித்தானா? வார்த்தை என்ன சொல்றதுன்னு கவனிச்சு பாருங்க. 29 வசனம், 31, 29 அதிகாரம் எரேமியா 31. சாரி, நாம் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கலாம், தவம் இருக்கலாம், உபவாசிக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனா என்னுடைய பக்தியினால என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் நினைக்கிறது சூனியம். மாய்மாலக்காரர்களாக வேணா மாறலாம். விசுவாசியாய் மாறணும்னா அவர்கள் ரட்சிக்கப்படணும், மறுபடியும் பிறக்கணும். மறுபிறப்பு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விஷயம். நான் மறுபடியும் பிறந்ததுனால என் பிள்ளைகள் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக பிறப்பாங்கன்னு சொல்றது இல்லை. அது மதம். இங்கே வந்து உட்காந்துருக்க பிள்ளைகள், இதை கேளுங்க, என்ன மதம்னா? நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நான் கூப்பிட்டு வந்தேன் பிள்ளைகளை, அது மதம். எல்லா மதங்கள்லையும் என்ன, பிறந்த மதத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அதுவும் போகுது. 18 இப்போ 20 வயசில் நான் இந்த மதத்துக்கு மாற போகிறேன்னுது ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிலாம் நம்ம விசுவாசிக்கக்கூடாது. 29 வசனம், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாளிலே சொல்லக்கூடாது. அப்பா புளிக்கிற திராட்சை காயை சாப்பிட்டா பிள்ளைக்கு வாய் கூசுமா, பல்லு கூசுமா? என்னது இதெல்லாம்? இங்கே உட்காந்து நம்ம மூதாதையர் செஞ்ச பாவம்னு நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இங்கே யார் உட்காந்துருப்பா சொல்லுங்க? ஒரு ஆள் தப்பிச்சிருப்போம். உங்கள் அப்பா எப்படி, உங்கள் தாத்தா எப்படி, தாத்தாவுக்கு தாத்தா 4ஆம் தலைமுறை விசாரிச்சா ஒரு ஆள் இங்கே உட்காந்துருப்போமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட இலவசமாய் பெற்ற வாழ்வு இது. எங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம், தாத்தாவோட தாத்தா செஞ்ச புண்ணியம், எங்கள் அப்பா புண்ணியம், அதான் ரட்சிக்கப்பட்ட நினைக்கிறதெல்லாம் மதிக்கட்டதனம், தேவனை அறியாதனம். அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம்னா, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றால் பிள்ளைகள் பல் கூசுறது சொல்கிறோம். கூசுமா? சும்மா சாதாரணமாக சொல்லுங்க, கூசுங்க, கூசுமா? அதே மாதிரி தான் அடுத்த வசனம், அவனவன் தன் அக்கிரமத்து நிமித்தமே சாவான். எப்படி எழுதியிருக்கு? அவனவன் தன் அக்கிரமத்து நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ, தட் மீன் பாவம் செய்வானோ, அவனே அவன் பல்லே கூசும். 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரை ஆண்டவர் பாவங்களை விசாரிப்பார். இங்கே ஒன்று கூட உட்காந்துருக்காது.
3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிப்பேன்னு இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னது ஒன்றே ஒன்று தான். யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. விக்கிரக ஆராதனை. ஒரே வார்த்தையில் தான் அப்படி சொன்னாங்க. 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராயிருக்கேன், என்ன இல்லாமல் உனக்கு வேறே தேவன் வேண்டாம், நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறேன். இன்னைக்கும் அதுதான். அவரை இல்லாமல் வேற தேவன் நமக்கு வேண்டாம். இப்போ யோசித்து பாருங்க, அவரை இல்லாமல் எனக்கு ஒரு தேவனை உண்டு பண்ணுறேன். இங்கே உட்காந்துருக்க சின்ன பிள்ளைகளை கனவுல கவனிங்க, தாய்மார்கள் சகோதரிகள், உங்களுக்கு பணம், மனுஷருடைய புகழ், மனுஷருடைய மரியாதை தான் பெருசுங்கிற விக்கிரகம் இருக்கு. இந்த பிள்ளைகள் எப்படி ஆகும்? அப்படியே ஆகிடும். அதுதான் சொல்கிறாங்க, 4ஆம் தலைமுறை மட்டும் அப்படி தான் ஆகும். அதுவும் விக்கிரக ஆராதனையாக மாறும். நாம் பதட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளைகள் பதட்டிடும். நாம் சொன்ன மாதிரி வாசித்த மாதிரி இங்கே நாம் பொய் பேசிக்கொண்டு இருதயத்தில் பகைச்சி கொண்டு வீட்டில் ஒன்று பேசிக்கொண்டு இருந்தால் அது கவனித்து கேட்டு அது வாழ்க்கை அப்படி 4ஆம் அது தலைமுறை போகும், அது தலைமுறை போகும், அதுவும் தலைமுறையும் வீணாக போகும். தேவனை தவிர வேற எதையாவது விக்கிரகமாக நான் என் இருதயத்தில் வைத்திருந்தால் அப்படித்தான் விசாரிப்பேன்னு சொன்னாங்களே தவிர பாவம் செய்தால் இல்லை. அது புது உடன்படிக்கை. அதுக்கு பிறகு சொல்கிறேன், இதோ நான் யூதா குடும்பத்தோடு நம்மோடு பண்ணும் புது உடன்படிக்கை. 33 வசனம் வீட்டில் போய் வாசி. புது உடன்படிக்கையில் யார் பாவம் செய்கிறாங்க? அதனால தான் சொல்கிறேன், புது உடன்படிக்கை ரட்சிப்பு தனிப்பட்ட விஷயம். நான் ரட்சிக்கப்பட்டதுனால என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும், நான் நடித்த மாதிரி என் பிள்ளை நடிக்குது, அப்படி தான் நம்ம விளங்கிக்கணும். இப்போ நான் ஆவேசமாக இருக்கிறேன், என் பிள்ளை ஆவேசமாக இருக்கு, அவ்வளவுதான். இந்த நான் பார்க்குறேன் ஒரு பிள்ளைய, நம்முடைய சகோதரன் சின்ன பையன் என்ன வேலை செய்கிறான் சபையில், அலுப்பு இல்லாமல் அவன் அப்பாவை கவனிக்கிறான். அதைத்தான் இமிட்டேட் பண்ணலாம், அதை வேணால் காப்பி அடித்து செய்யலாம். ஆனால் ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது, காப்பி அடிக்க முடியாது. அது மறுபிறப்பது. புரியல நமக்கு? அப்படி மறுபடியும் பிறக்கிறது புது வாழ்வு. அப்போ தனிப்பட்ட விஷயம் ரட்சிப்பு. புதிய உடன்படிக்கையில் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிக்க முடியாது. ஆண்டவரே சொன்னாங்க, மாமிக்கும் மருமகளுக்கும் பகை வரும், முடிவு பெரிந்த நிலை நிரூபிக்கப்படணும், அவ்வளோதான். எல்லாம் நடக்கும். சகோதரனுக்கு விரோதமாய் சகோதரர்களும் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், ஒருவரை ஒருவர் 24ஆம் அதிகாரம் அதை காட்டி கொடுப்பார்கள். ரட்சிப்பு ஒவ்வொருடைய. இப்போ அப்புறம் எப்படி காட்டி கொடுப்பாங்க? எல்லாரும் நல்லா இப்போ எப்படி காட்டி கொடுப்பாங்க? ரட்சிப்பட்டது தனிப்பட்டது. ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறக்கிறதுனால் உண்டாகிற வாழ்வு, அது புது வாழ்வு. அதனால ஏதோ எங்கள் பாட்டி வந்தாங்க, நான் வந்து, அதெல்லாம் நடக்காது. அதனால தான் நம்ம சில நேரங்களில் தப்பாகவே ஆகுது. எனக்கெல்லாம் அப்படி தோன்றதே கிடையாது. வருஷங்களாக நான் எந்த பிள்ளைக்கும் அப்படி தான் சொல்கிறேன். அப்பா அம்மா சபைக்கு வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக பிள்ளை சீசன் ஆகணும்லாம் ஒன்றுமே கிடையாது. மறுபடியும் பிறக்காமல் எத்தனை காலம் ஆனாலும் சீசன் ஆக முடியாது. மனம் திரும்பி மறுபடியும் பிறக்கணும். ஆழமாய் மனம் திரும்பணும்ல, சுவிசேஷத்தை கேட்டு மறுபடியும் பிறக்கணும்ல. அதுக்கு பிறகு புது வாழ்வு. அப்படியெல்லாம் ஆகிடலாம்னு உருட்டி விரட்டி பரட்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒன்றும் ஆகலை. அப்புறம் அதில் முயற்சி பண்ணுவானே, ஒன்றும் நடக்கலை. அதாவது வழியில் கடந்துக்கிட்டு போயிட்டு இங்கே தானே ஜெபம் பண்ணோம், அப்புறம் இப்படி அது வேற. அது அப்படி இல்லை. புதிய உடன்படிக்கை தனிப்பட்ட விதமாய் ஒரு மனுஷன் கர்த்தரை அறியணும். சிறியவன் முதல், புது உடன்படிக்கை என்ன, சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் தேவனை அறிகிறது தான் புது உடன்படிக்கை. அப்போ சிறியவன் முதல் பெரியவன் அறிஞ்சால் போதாது, சிறியவனும் அறியணும். இது தனிப்பட்ட விஷயம். பெரியவங்க எங்கள் வீட்டில் பெரியவங்க சபைக்கு போகிறாங்க, வீட்டில் வேணால் சென்சஸ் எடுக்கலாம், ஜாதி கணக்கு எடுக்கும்போது அப்படி எடுக்கலாம். நீங்கள் இந்த ஜாதி, அப்போ பிள்ளைகளும் அந்த ஜாதி. நீங்கள் இந்த மதமாக, பிள்ளைகளும் அந்த மதம். சீசன் ஆகிறது அப்பா சீசனா, நீங்களும் சீசன் தான். எடுக்கலாமா? என்ன சொல்ல, ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. அது நடக்காது. ஒவ்வொருவரும் இயேசுவை விரும்பி நாம் மறுபடியும் பிறந்து அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். இங்கே தொடர்ந்து நம்முடைய இருதயத்தை அப்படி தேவனுக்கு நம்ம கொடுப்போம். தேவன் நம்மைத்தான் தேடுகிறார், நமக்குள்ளே எதையுமே தேடலை. தயவு செய்து நம்ம அதெல்லாம் விட்டுருவோம்.
என்னை கொடுக்காம தேவனுக்கு நான் கொடுக்குற எதுவுமே தேவையில்லை, எதையுமே அவர் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. எனக்கு பதிலாய் பலிபீடத்தில் எதை கொண்டு போனாலும் அதை அக்கினி பட்சிக்காது. கிறிஸ்து எப்படி கொடுத்தாங்க? தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு நாற்ற பலி இல்லை, எனக்காக பழுதற்ற கிறிஸ்துவனுடைய ரத்தம். எப்படி இருக்கு? எபிரேயர் புஸ்தகம், இதை மட்டும் வாசிக்கலாம். ஒன்பதாம் அதிகாரம் 14 வசனம். அழைக்கப்பட்ட ஜனம், 15 வசனத்தில் இப்படி, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய ஆண்டவர். இப்போ 14 படிக்கும். அப்படி படிச்சிங்களா? 15 அழைக்கப்பட்டவர்கள், 15 நடுப்பகுதியில் படிக்கிறேன். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு. 14 வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பழுதற்ற பலியாக அவர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். ஒன்று அவருக்குன்னு வச்சில்லை. பழுதுங்கிறது எனக்குன்னு நான் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் பழுது. வேற எப்படி விளங்கிட்டாலும் நீங்கள் விளங்கி. பழுதுன்னா என்னென்னா, எனக்குன்னு கொஞ்சம் மீதி விற்கிறம்போது அதான் பழுது. முழுசுக்கு பேர் தான் பழுது இல்லாதது. பழுதான பலி செலுத்தினது யார்? முத சரி, புது உடன்படிக்கை வாங்க. புது உடன்படிக்கை ஆரம்பத்தில் உங்களுக்கு தங்களுக்கென்று கொஞ்சத்தை எடுத்து வைத்து, அதான் பழுது. பழுதுன்னா என்ன? எனக்குன்னு கொஞ்சம் வைக்கிறேன் பாருங்க, அதான் பழுது உள்ளது. கால் ஒடிஞ்சது, ஊனமானது, கண் தெரியாதது, சொறி பிடிச்சது, இது ஊனமானது. அதுதான் எனக்குன்னு கொஞ்சம் வைக்கிறேன். அந்த வலியை தேவன் அங்கீகரிச்சார்? அங்கீகரிக்க மாட்டேன்ட்டார். உங்களுக்கு எல்லாமே உங்களுடையதாயா, 100% உங்களுக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா ஸ்தோத்திரம். இங்கே ஸ்தோத்திரிக்க மாட்டேன், ஆண்டவரே என்னை உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ஆண்டவர் ஒன்றும் கழுத்தை பிடிச்செல்லாம் நெரிக்கிறது இல்லை, ஒன்றுமே இல்லை. ஓகே, என்ஜாய், சாப்பிடுங்க, வசனத்தை கேட்டியா போயிட்டே இருக்கு. ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? இங்கே 10 பேர் தங்களை முழு இருதயமாய் கொடுத்து தேவனை ஆராதனை செய்கிற பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் முழுசும் கொடுக்காத நான் முழுசும் கொடுத்தவன் போல ஒரு ஆக்ட் பண்ணுறேன் பாருங்க. வசனத்தை படிக்கலாமா? அப்போஸ்தலனோட பயப்படுத்துறதுக்காக அல்ல, நம் பக்தி உள்ளாய் மாறுகிறதுக்காக. ஒன்றும் நேரிடாது, பயப்படாது. 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம். பழுது எப்படி ஆச்சு பாருங்க. எழுதியிருக்கு 4:37. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விட்டு அதன் கரத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தான். யாரு? அதுக்கு மேலே 30. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் முழுசா பழுதில்லாம பலி செலுத்த வந்திருக்கிறான். அந்த கூட்டத்தில் இடையில ஒன்று சுருவி யார் வர்றா? அனனியா சப்பீரா வர்றாங்க. 2ஆம் வசனம் 5:2. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தினது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்குன்னு நான் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வஞ்சிக்கிறது. வஞ்சிக்கிறதுன்னு தேவனை ஏமாற்றுகிறதுன்னு மல்கியா புஸ்தகத்தில் அப்படிதான் எழுதியிருக்கு. தேவனை நீங்கள் வஞ்சிக்கலாமா? தான் எழுதியிருக்கு. எதனாலே வஞ்சித்தோம் அப்படின்னு கேட்டாங்கன்னு எழுதியிருக்கு. அப்போ வஞ்சனைன்னா என்ன? எல்லாம் அவருடையதாக இருக்க எனக்குன்னு ஒன்றே அதில் பிரித்தெடுத்து எல்லாம் அவருடையது போல நான் காட்டுறேன் பாருங்க, அதான் வஞ்சனை.
என்ன சொல்கிறாங்க, வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். வைக்கவே வேண்டியதில்லை, வச்சிருக்க வேண்டிய எங்களுக்கு கொடுக்க மனசில்லை பிரதர், ஓகே, அவ்வளோதான். ஒன்றும் சொல்ல மாட்டேன், கொடுத்தே ஆகணும் கழுத்தை பிடிச்சாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஒருத்தர் முழுசாக கொடுக்குறான் பாருங்க, பழுதில்லாத பலி செலுத்துகிற ஒருவருக்கு பின்னாடி வந்து பழுதாய் ஒன்றை செலுத்துகிறாங்க பாருங்க. தங்களுக்குன்னு ஒன்றை வஞ்சித்து வைத்து, தங்களுக்கென்று ஒன்றை இச்சித்து, தங்களுக்கென்று வாழலாம் என்று இருதயத்தை பிரித்து கொண்டு உதடுகளை மற்றும் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு கூட்டமாய் ஒரு குடும்பம் வருது பாருங்க. அதுதான் வஞ்சனை. பேதுரு அவர்களை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படிக்கு சாத்தான் ஒரு இருதயத்தை, பேதுருட்ட என்ன சொன்னாங்க, அப்பாலபோ சாத்தானே. இப்போ இவனை என்ன சொல்றாங்க, சாத்தான் இருதயத்தை, சாத்தான் என்ன சொல்றான், மனுஷனுக்கு கேட்டவளை சிந்திக்க வைக்கிறான். மனுஷனுக்கு கேட்டது என்ன, சபையில் நற்பெயர் இருக்கணும், அதான் மனுஷனுக்கு கேட்ட சிந்தை. மனுஷனுக்கு முன்பாக நீதிமானாய் காட்டணும், சுய நீதி, அதுதான் மனுஷனுக்கு கேட்ட சிந்தை. ஒரு பங்கை வஞ்சிக்கிறான், அது சுய நீதி, அது தேவநீதி போல காட்டுறோம். நம்ம எதுனாலும் தப்பிக்க முடியாது புதிய உடன்படிக்கையில். வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொன்னது என்ன, சாத்தானை நிரப்புறது என்ன, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா, உன்னுடையதானப்பா, நீ கொடுத்துருக்க வேண்டியது இல்லையே கோமாளி. உன்னை யார் கேட்டா, உன்னை ஞானசனா நடக்குன்னு யார் நிர்பந்தப்படுத்தினா, உன்னை யாரு சபைக்கு வரணும்னு நிர்பந்தப்படுத்தினது யாரு, நீ என்ன கோமாளியா, அது விற்கிறதுக்கு முன்னாடி உன்னுடையது தானையா, நீ உனக்கு இஷ்டப்படி எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாமே. உன்னை யார் நிர்பந்தப்படுத்தின, சபைக்கு வா, சத்தியத்தை கேளு, ஞானசனா நேடுன்னு சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க, அன்பாய் சொல்லியிருப்பாங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்டிருப்ப, கேட்ட இல்லை, தொடப்பட்ட இல்லை, வந்த இல்லை, இங்கே வந்து இப்படியா, அதான் அப்படி தான் நடக்கு. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா, உன்னுடையதானப்பா, கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. அதை விற்ற பின் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா, அது பணம் உன்னோட தானே இருந்துச்சு, அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்ட பிரதர் வந்து சொல்ல வேண்டியதானே, ஏன் நடிக்கிற, அந்த பணம் உன்னோட தானே இருந்துச்சு, அதில் ஒன்று எடுத்துருக்கலாம்ல, நீ இவ்வளோதான் பிரதர் வித்தம், இவ்வளோ வித்தம்னு ஒரு பங்கை எடுத்துட்டு வந்து கொடுக்கலாமா இல்லையா, புரியுதா நான் சொல்றது. நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன, என்ன எண்ணம் கொண்டாங்க, இருதயத்தில் என்ன எண்ணம் கொண்டாங்கன்னு தான் எழுதியிருக்கு. என்ன எண்ணம், பாருங்க, முழுசும் சபையில் அர்ப்பணிச்சு விட்ட குடும்பம் போல உன் இருதயத்தில் நீ இப்படி நினைக்கலாமா, எப்படி எழுதியிருக்கு, உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன, நீ அப்படி கொடுக்காதவனாச்ச, நீ முழு இருதயத்தோடு கொடுக்காதவனாச்சு, கொடுத்தவனோட போல அப்படி நீ எண்ணம் கொள்ளலாமா, கொள்ளக்கூடாதுல்ல. நீ மனுஷனிடத்தல்ல தேவனிடத்தில் போய் சொன்னது, மனுஷ முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருடைய இருதயத்தையும் பார்க்கிறான். நீ தான் எனக்கு வேணும், அதை விடு, இந்த பலி எனக்கு பிரியம் இல்லை, உன் உதடு எனக்கு வேணும், உள்ள வேணும், இது ஊனம், நீ உனக்குன்னு ஒரு பகுதியில் வாழ்கிற, வீட்டில் ஒன்றுமா சபையில் ஒன்றுமா இருக்கிற, உன் தொழிலில் ஒரு மாதிரி இருக்கிற, சபையில் ஒரு மாதிரி இருக்கிற. தொழிலுக்கு போனா காத்தடிக்கிற மாதிரி காசுக்கு பின்னாடி ஓடுற, சபைக்கு வந்தானே எல்லாத்தையும் விட்டு இழந்த மாதிரி நீ ஒன்று நினைக்கிற, வீட்டுக்கு போனா சோத்துக்கு முன்னாடி மண்டிட்டு கிடக்கிற ருசிக்கு முன்னாடி, சபைக்கு வந்தால் ரசத்தில் உப்பு இல்லாத ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்ற, உப்பு இருக்குன்னு சொல்றது கூட என்னமோ தயங்குறோம், உப்பு இல்லைன்னு சொல்ல, நம்மளை என்னமோ உப்பு பார்க்குறவருன்னு சொல்லிடுவாங்க போல. எல்லாம் தேவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளை. வீட்டில் எப்படி இருக்க, அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆளுமா இருக்க. ஏதோ கத்தாவே, நான் அப்படி ஜெபம் பண்ண என்ன சொல்லுவாங்க, கையை கீழே போட்டா கைவாளி, இதே எனக்கு தெரியும், என்ன சொல், நீ நின்று ஜெபம் பண்ணா நான் அப்படியா, ஆழமா இருதயத்தை ஊடுருவி பார்க்கிற கர்த்தர்
நம்மை நாமே காணாதிருக்கிற பகுதிகளை திரை நீக்கி நாமே பார்க்காதிருக்கிற திரை நீக்கி கூட இல்லை சொல்லக்கூடாது. இருதயத்தில் இருக்கிற கபடும் வஞ்சகத்தையும் கோபத்தையும் பண ஆசையும் பாலி இச்சையும் நாம் பார்க்க முடியாத பகுதிகளை பல சூழல்களில் தேவன் நம்மை அனுப்பி நாமே காணும்படிக்கு செய்கிறார். உன் இருதயத்தின் இச்சையை பாரு, நீ பார்க்கணும், நான் பார்த்துட்டேன், நீ பார்க்கணும்ப்பா. அதுக்காக தான் இதெல்லாம் நடத்துகிறவங்க. நம்ம பார்க்குறோமா? அப்படி பார்க்கணும். அதான் சபை கூடுறோம். சபை ஏன் கூடுறோம்? தேவனே, நான் காணாததை காணும்படிக்கு என் கண்ணை திறந்து விடும். நம்ம வேதத்தில் உள்ள அதிசயமான இயேசுவை நான் காணும்படிக்கு என் கண்ணை திறந்து விடும். பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு, ஏதோ கவலைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு, பல எதிர்கால பல திட்டங்களை போட்டுக்கொண்டு அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். பெரிய பக்திமான் போல நான் சபையில் காட்டிக்கிட்டு இருக்கிறேன், பெரிய வைராக்கியசாலி மாதிரி நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் சபா வைராக்கியமெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆமாம் ஆண்டவரே, நான் என்ன வைராக்கியம் பாராட்டேன்னு உங்களுக்கு. ஏன் இப்படி போலியாக இருக்கிறேன்? ஏன் இப்படி ஊனதை கொண்டு வந்திருக்கேன்? என் மேலே கிருபியாக இருக்கும் ஆண்டவர். என் பலி பரிசுத்தமாக இருக்கட்டும், என்னை அங்கீகரி. இதோ நானே வந்திருக்கேன் ஆண்டவரே, என்னோட ஒன்றும் வேணாம். நான் பேசலைன்னா பரவாயில்ல, துதிக்கலைன்னா பரவாயில்ல, என்னையே தராத நான் என்னத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறேன். அப்படி வந்து ஆண்டவர் நம்மைத்தான் தேடுறாங்க. யாரை தேடுறாங்க? நம்ம இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருவரும் நம்ம தான் ஆண்டவர் தேடு. நம்மளாம் நேசித்து வந்தாங்க. நம்ம பணத்தை நேசித்தில்லை, நம்ம வீட்டை நேசித்தில்லை, நம்முடைய பிள்ளைகளை நேசித்தில்லை. அடிமை நிறுவப்படுத்த மனுஷர் சாயலாம் அந்த கேடு அடைந்து வந்தாரே, அவர் நம்மை மட்டும்தான் நேசித்து. பணம் கொடுப்போம்னா, காணிக்க கொடுப்போம்னா, ஸ்தோத்திரம் சொல்லுவோம்னா, ஆராதனை செய்வோம்னா அதுக்கு தான் வந்தாரா? அவருக்கு ஆராதனை செய்ய தூதர்கள் இல்லையா? அவருக்கு பணம் இல்லையா? அவர் என்ன கொடுக்க நம்மளை தெரிந்து கொண்டார். என் நாம மகிமைக்கென்று உன்னை படைத்து 43 ஏசாயா 43 நாம் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் இதை மட்டும் நாம் வாசித்துட்டு நாம் எழுந்து நிற்கலாம். ஏன்ச்சே கூட வாசி எழுந்து நிற்கலாம். அருமையான வாலிப பிள்ளைகளே, புருஷனே, மனைவியே, சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, அவர் நம்மை தான் தேடுகிறார். பிரைஸ் தி லார்ட். 7 43:7 நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட உங்களை கொண்டு வந்திருக்கிறேன் சபைக்கு. அல்லேலூயா. அப்படி படிங்களேன், படிங்க ஒரு தடவை எல்லாரும் அப்படி படிக்கலாம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட என்னை ஆண்டவர் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார், தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. நான் தான் ஆண்டவரே, உங்களுக்கு தேவை, என்னுடையது எதுவும் வேணாம், என்னையே தருகிறேன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் சிறு பிள்ளைகள் எல்லாரும்